தெரியுமா? யோசேப்பிற்கு அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நம்ம பார்க்கணும். யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா யோசேப்பு என்னன்னு கேட்டா அவன் வாழ்க்கையில எல்லாமே கர்த்தருக்காகவே. யோசேப்புனா அவனோட பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கனி தரும் திராட்சை செடி. கனி தரும் திராட்சை செடி, கனி தருகிற. அவன் வாழ்க்கையில அந்த பேருக்கு ஏற்றபடியே வாழ்ந்தவன் தான் யோசேப்பு. கனி கொடுத்தாங்க, எல்லா விதத்திலும் கனி கொடுத்தான். நம்மள ஒருத்தன் என்ன கொல்ல போறான்னு தெரிஞ்சும் தன்னோட சகோதரர்கள் தூக்கி என்ன பண்ண கொல்ல போறான்னு தெரிஞ்சு அவனை நேசிச்சு அவனுக்கு போஜனம் கொண்டு போறான். அவனை போஜனம் கொண்டு போறான். அருமையான பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. யோசேப்பு என்னங்க யாருடைய பிள்ளை தெரியுமா? யாக்கோபு அவன் மாமா ஊருக்கு போறான், லாபான் ஊருக்கு போறான். அங்க போய் கவனிமா, அங்க போய் அவன் என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணுல 2 பொண்ணு, ஒண்ணு லேயாலு ஒண்ணு ராகேல். ராகேல போய் என்ன பண்றான், பார்த்த உடனே லவ். பார்த்த உடனே என்னது? யாக்கோபு வாழ்க்கையில பார்த்த உடனே லவ். யோசேப்பு வாலிப வயசுல தகப்பன போல இல்ல, தன்னுடைய கற்பை அவன் காப்பாற்றி கொண்டான். என்னங்க அவன் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. யோசேப்பை குறிச்சு யாரிடத்துல அதிகமா பிரசங்கம் பண்ண தெரியுமா? வாலிப பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். வாலிப பிள்ளைகள் யோசேப்பு வாழ்க்கை வரலாறு 37வது அதிகாரம், அதாவது ஆதியாகமத்துல 37ல இருந்து நீங்க 50வது அதிகாரம் முடிய நீங்க யோசேப்பை குறிச்சு நீங்க பார்க்கணும். 37ல இருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் அதை காயங்கடைக்கும் போது யோசேப்பை குறிச்சு நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு சப்ஜெக்ட் அது. யோசேப்பு எந்த விதத்திலும் பாவம் செய்யாதவனா இருந்தான். அவனுக்கு வராத தீமையே கிடையாது, அவனுக்கு வராத போராட்டமே கிடையாது. அவன் சொந்த சகோதரர்கள் மூலமா அவன் எங்கெங்க போனாலும் அங்கெங்கெல்லாம் அவனுக்கு பிரச்சனைகள் தான். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தேவன் அனுமதித்ததுதான். ஏனென்று சொன்னால் பிற்காலத்துல எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட வழிகளை கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்லுவான் பாருங்க. அதுதாங்க தேவன் மேல வச்சிருக்கிற நன்மை. அல்லேலூயா. அந்த விசுவாசம், தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அருமையான பிள்ளைகள், கொஞ்சம் கூட தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்காதபடிக்கு, பேசாதபடிக்கு கனி தருகிற ஒரு திராட்சை செடியை போல யோசேப்பு வாழ்ந்தான். பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொடுத்தான். அருமையான பிள்ளைகளே, யோசேப்பு எப்படிப்பட்ட ராகேலுக்கு, அதாவது அந்த தோணியன் இந்த யாக்கோபு மாமனார் ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்ண, ராகேலை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து அந்த பிள்ளை லவ் பண்ண ஆரம்பிச்சவன். ஆனா யாக்கோபுக்கு ஒரு நல்ல நேரம் தெரியுமா? லவ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா எந்த விதத்திலையும் தவறான என்னங்க ஒரு கிரியைகள் அந்த பெண்ணிட்ட அவன் செய்யவே இல்லை. அது பைபிளே கிடையாது. அவன் தவறான நடக்கையில போவே இல்லை. லவ் பண்றான். இன்னைக்கு லவ்லாம் இருக்குது. என்னங்க எதுக்கு லவ் இருக்குது? போன்ல பாத்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாமே, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாமே செய்யறதுக்கு பிசாசு எல்லா கற்பையும் கெடுக்கிறதுக்கு வேலைக்கு பாக்குறோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உள்ள லவ் எல்லாம் சாத்தா கொண்டு வர்றது. வேதத்துல உள்ள லவ் எல்லாம் போய் என்ன பண்றான், அவன் போய் அந்த நாகையில பார்த்தாலும் என்னங்க எத்தனை வருஷம் தன் ஒரு மனைவிக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 7 வருஷம் காத்திருந்தான். அடுத்தது 7 வருஷம் என்னங்க வேலை செஞ்சு மறுபடியும் தன்னுடைய ராகேல அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான். 14 வருஷம் அவன் காத்திருந்து ராகேல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னங்க சோதனம். முத பொண்ணு லேயால தந்திரமா கட்டி வச்சிருக்கான் மாமனார், தந்திரமா கட்டி வச்சுட்டான். ரைட்டுங்களா? சில நேரத்துல நாம மற்றவர்களை ஏமாத்தணும்னா நம்மளையும் என்னங்க நாமும் ஒரு நாள் மற்றவங்களால ஏமாற்றப்படுவோம். நாம யாரும் ஏமாற்றக்கூடாது. ஒரு நாள் நாமும் ஏமாற்றப்படுவோங்கிறத மாற்றக்கூடாது. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் அறுப்பான்னு என்னங்க யாக்கோபு காரியத்துல நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அம்மாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, அடுத்தது அப்பாவை ஏமாத்தி சேஷ்டபுத்திரத்துக்கு தந்திரமா வாங்கிக்கிட்டு உயிர் தப்பிக்கிறதுக்காக தான் எங்க ஓடினாங்க, மாமா வீட்டுக்கு ஓடினான். அங்க போன உடனே அவன் மாமா ஏமாத்துறான். என் பொண்ணு 2வது பொண்ணு நீ லவ் பண்ற ரைட்டுப்பா, ஆனா பொண்ணை யாரு கட்டிக்கிறது? பொண்ணை சொல்லாமலேயே கட்டி வச்சுட்டான். அந்த நாட்கள பொண்ணுடைய முகத்தெல்லாம் பாக்குறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட்ல தான் முகத்தை பார்ப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன், நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல தான் முகத்தை பார்க்கணும்னு தெரிஞ்சா நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, விட்டே ஓடி போயிருப்பீங்க, தற்கொலை பண்ணிருப்பீங்க. சில பேர் எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கையை வேண்டாம், இப்படி ஒரு மூஞ்சா அப்படின்ட்டு எப்படி பொண்ணை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்தா ரொம்ப கட்டுறாங்க சில பேர். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் என்ன பண்றது, ஆமா கட்டுறாங்க. சரி கவனிங்க. ஆனா அந்த நாட்கள்ல பெண்ணுடைய முகத்தை என்ன லேயால முகத்தை மூடி வச்சு என்ன பண்றான், கட்டி வச்சு ஏமாத்துறான். ஏன் ஏமாத்தப்பட்டான்? அப்ப நினைக்கிறான், என்ன ஏமாத்திட்டியே, நான் ராகேல லவ் பண்றேன், என்ன ராகேல லவ் பண்ணிக்கிட்டு என்ன போய் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவன் மாமனார்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். மாமனார் சொல்றாரு, சின்ன பொண்ணு இருக்கும்போது பெரிய பொண்ணு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, அதனால அவளையும் கட்டிக்க, அவளையும் உனக்கு தானே. ஆனா இன்னொரு 7 வருஷம்
லவ் பண்றதுனால எவ்வளவு உபத்திரத்தை பத்தியா இல்லையா? தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்தா பிரச்சனை இல்லை. தேவசத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த மாப்பிள்ள உடைய மாப்பிள்ள தானா, நீ எனக்கு கொடுத்த மாப்பிள்ள தானா அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணி கத்துற ஆமா இல்ல அப்படின்னு சொன்ன அந்த பெண் பாக்குற வேலையெல்லாம் நான் இந்த போன வருஷம் சொன்னேன்ல, பெண் பாக்குறதுல கத்தையை எப்படி எல்லாம் கொண்டு போய் நடத்தினாரு. அதுல உங்களுக்கு உண்டு கேட்டீங்களா இல்லையா? இதெல்லாம் சண்டை போடும் போதுதான் சொல்லுவேன், எனக்கு அவங்க பார்க்க வந்தாங்க பொண்ணு, அவங்கள விட்டுட்டு ஒன்ன கட்டணம் மாறன்னு சண்டையில தான் சொல்லணும் சிலது கேட்டா இல்லையா? ஆமா, ஏன் முன்னாடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் காஷ்மீர்ல இருந்து மாப்பிள்ள பார்க்க வந்தாங்க, அங்க நான் போயிருக்கலாமே. அம்மா காஷ்மீர்ல சண்டை நடக்குது தெரியுமா? சண்டை நடக்குது, உட்காந்து மறுபடியும் கேட்கும். போய் பாரு, காலேஜ்ல சண்டை வந்து எல்லாம் போடிச்சு உள்ள செத்து போய் கிடக்குது, படமா போச்சாச்சு. அப்பா ஆண்டவர் எனக்கு உங்களை தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னோம். அப்புறம் என்ன பழசெல்லாம் நினைச்சு பாக்குறது சில நேரத்துல, ஐயோ அவங்க கட்டிட்டு வந்தாங்க ஓடி போயிருக்கலாமேன்ட்டு. ஆமா, அருமையான பிள்ளைகளை எல்லாம். ஆனா தேவன் என்ன யாருக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான். ஆமா, கத்தருக்கு மகிமை. சரி கவனிங்க, இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ராகேல கட்டிக்கிறதுக்கு அவன் பட்ட பாடு 17 வருஷம். லவ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்துல யாக்கோபை குறிச்சு பேசும்போது, லவ் பண்ற பொண்ணு கூட கொஞ்சம் அடுத்தது பார்க்க முடியாது. அவனை பார்த்தா கூட டக்கு திரும்பிட்டு ஓடி போயிடும். ஏன் அப்படி இல்லைன்னா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, இது அண்ணனா யாரு இவனை மாத்தி விட்டது? பிரசங்கம் மாத்தி விட்டுடும். அலையிலையா சொல்லுங்க, பிரசங்கம் மாத்தி விட்டுடும். அடுத்தது அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, கத்தருடைய பிள்ளைகளை லவ் பண்ணவே கூடாது. வாலிப வயசுல சொல்லுங்க, வாலிப வயசுல லவ்வுக்கும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படி சாத்தானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லையோ கேட்டீங்களா, நமக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தருடைய அதாவது வாலிப வயசுல லவ் பண்ணணும்னா அது கர்த்தரை மட்டும் தான் பைபிள் சொல்லுது. வாலிப பருவத்துல உன் சிருஷ்டிகரை நேரே அப்படின்னு பைபிள் சொல்லிருக்குது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏசப்பாவை உண்மையிலேயே மனசுல ஏற்றுக்கொண்டவங்க எப்படிப்பட்ட அழகன் வந்தாலும் மயங்க மாட்டாங்க, எந்த பேச்சுக்கும் மயங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னாலும் அவருடைய லவ்வர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அதனாலதான் வாலிப பிள்ளைங்க நான் சொல்றேன், உன்னுடைய லவ்வர் யார் தெரியுமா? உண்மையிலே உன்னை ஏமாத்தாத, உன்னை வந்து வஞ்சிக்காம, நீ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி உன்னை எந்த விதத்திலும் ஏமாத்தாம உன்னை நல்ல கணவனை கொடுத்து, நல்ல பிள்ளைகள் கொடுத்து, நல்ல சொத்தை கொடுத்து, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து, நல்ல ஆஸ்தியை கொடுத்து, நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து, நல்ல ஆயுஷ்நாட்களை கொடுத்து, மறுமையில பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற நல்ல லவ்வர் இந்த வாலிப வயசுல இயேசு ஒருவரே. கையத்தட்டு, கையத்தட்டு. கல்யாணம் ஆன பிறகு 2 லவ்வர். என்னையா என்ன சொல்றீங்க? இது புருஷன் கேட்டாரு, என்ன சபைக்கு அனுப்பப்பட்டாரு. கல்யாணம் பண்ண பிறகு 2 லவ்வர். நமக்கு எப்படி 2 லவ்வர்? கர்த்தரை நேசிச்சது போல கணவரை நேசிக்கணும். இப்ப கர்த்தரையும் நேசிக்கணும், லவ் பண்ணணும். அடுத்து யார் லவ் பண்ணணும்? பிரசங்கத்தை யாரும் கட் பண்ணி வேற மாதிரி கொண்டு விடாதீங்க. லைன் நிகழ்ச்சியோட ஒரு பிரசங்கம் பண்ணிருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 லவ்வர் அப்படின்ட்டு. கர்த்தரை நேசிக்கிறது போல கணவனை நேசிக்கணும். அப்ப என்னங்க, கர்த்தரை லவ் பண்ற பொண்ணு அங்க ட்ரைனிங் எடுத்துருக்கும் பாத்தியா? லவ் வாலிப வயசுல ட்ரைனிங் எடுத்துருக்கும் பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ணுது, கல்யாணம் வச்சோன்னா கண்ணுக்கு தெரியாம ஒரு காதலன் வாலிப வயசுல நடத்திட்டு இருந்தவரு இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காதலன் கணவரா வந்திருக்கிறாரு. அதனாலதான் சாராளு யார பார்த்து என்ன சொன்னாங்க? ஆபிரகாமை பார்த்து, ஆண்டவரே. கடைசியில வச்சிச்சு தலையில ஒரு பெரிய பாரத்தை வச்சிச்சு. ஆமாங்க, ஆண்டவரேன்னு சொன்னது கடைசியில வச்சிட்டு ஒரு வேலைக்காரியோட சேரான்னு சொல்லி இன்னைக்கு பெரிய என்னங்க ஸ்தோத்திரம், ஒரு எதிரியான கூட்டத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமா ஏற்படுத்தி வச்சிருக்குது. அன்னைக்கு அந்த அம்மா கொடுத்த ஆலோசனைகள் தான். அருமையான பிள்ளைகள், ஆனாலும் நம்ம கல்யாணம் பண்ண பிறகு கர்த்தரை நேசிக்கிறது போல மனைவியை நேசிக்கணும், கர்த்தருக்கு கீழ்படிக்கிறது போல கணவனுக்கு கீழ்படிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் சொன்ன, தப்பா புரிஞ்சிக்காத, ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காத. புரிதாலிய பிரசங்கமா வெளியில போய் வயல்களில் போய் பேசிட்டு இருக்காத, வயல்களில் பேசிட்டு இருக்காத, என் பேரை கெடுத்துறாத. ஆமா, அங்க போய் பேசிட்டு இருக்காத. என்னமோ 2 லவ்வர் கல்யாணம் பண்ண என்னால 2 லவ்வர் சொன்னா என் சதாரம் வெளில போயிருக்கோம். அதுக்கு முடிஞ்சவங்க வந்திருக்கோம் 2 லவ்வர் அப்படின்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல சத்தியத்தை கவனிச்சு கேட்கணும். என்ன சொல்றோம்னா, கர்த்தர் ஃபர்ஸ்ட் லவ்வர் அது வாலிப வயசுல. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்ச லவ்வர் யாரு? கண்ணுக்கு தெரிஞ்ச லவ்வர் யாரு? ஆமா, நேற்று ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல தன் கொண்டாடிட்டு அவன் கேட்கறான், என் பேரை சொல்லலாம் அப்படின்ட்டு. சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சும்மா சொல்லு, என் பேரை சொல்லு. சொல்ல மாட்டேன்ட்டு. அப்புறமா கடைசியில அப்படின்னா ஓ அப்படின்ட்டு இருக்கான். புதுசா கல்யாணம் பண்ண புதுசுல கொண்டாட்டு
அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அது கெட்டு போற. ஏன்டா இவனங்க கிடையாது அழிஞ்சு போனவன நாசமா போனவன அவனே கிடையாது இவனை கெட்டுது. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். அதை ராத்தி பார்க்கலாம். எதை சொல்றது வெக்கப்படுச்சு. இன்னைக்கு எத்தனை கிடையாது சொல்லி திட்டது வாருட்டு அப்படி டக்குன்னு என்னங்க குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை. அதனால புருஷனோட வெறுக்கக்கூடாது. பொண்டாட்டி வரும்போது அழகா தான் வந்திருக்கும். பொண்டாட்டி அழகா தான் வந்திருக்கும். உனக்கு உன்னோட வாழ்ந்து அது அசிங்கமா போயிருக்கும். என்னங்க பிள்ளை இருக்குது, அடுத்தது என்னங்க குடும்ப வேலை இருக்குது, எல்லாம் செஞ்சு தன்னுடைய உடம்பையே அழகெல்லாம் கெடுத்து 2 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும் அந்த பிள்ளை ரெண்டுலாம் அப்படிதான் இருக்கும். ஆனா கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா அதை உடனே வெறுக்க கூடாது. பாக்குறதெல்லாம் நல்லது மாதிரிதான் தெரியும். ஆனா கட்டுப்பாட்டோட நமக்கு கொடுக்கப்பட்டதான் போதுங்கிற மாதிரி நம்ம வாழ வேண்டும். மலையிலேயே சொல்லுங்க, அகலையா சொல்லுங்க. எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க. பாக்குறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மூஞ்சிதான், மனைவி மூஞ்சோட எல்லா மூஞ்சி நல்ல மூஞ்சாதான் இருக்கும். ஆமாங்க, அவன் புருஷன் போய் கட்டதான் தெரியும் அப்படின்ட்டு. சரி, கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வாலிப வயசுல நீங்க யாரை மட்டும் தான் லவ் பண்ணணும். முன்னாடி எல்லாம் வச்சிருக்க பிள்ளைங்க சொல்லு, வாலிப வயசுல யாரை மட்டும் தான் லவ் பண்ணணும். ஆமா, சகோதரிகளுக்கு நாங்க யாரை லவ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? நீங்கள் கர்த்தரை தான் லவ் பண்ணணும். அலையிலே சொல்லுங்க, நீங்க யாரை லவ் பண்ணுவா? பெண்கள் எல்லாம் உண்மையிலேயே சபையில இன்னைக்கு நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் உபத்திரவம் நம்பிக்கை துரோகம் பேசி கெடுத்தது. ஏன்னா எதையுமே என்னைக்குமே யாரையாவது ஒருத்தரை நம்பிதான் அவங்க இருப்பாங்க. தன்னம்பிக்கை உள்ள பெண்கள் அதிகமா கிடையாது. அவங்க ஒண்ணு பெத்தவங்க நம்பி இருப்பாங்க, அதுக்கப்புறம் புருஷன் நம்பி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பையனை நம்பி இருப்பாங்க, கடைசியில் வந்து பேரவரை நம்பி இருப்பாங்க. எப்படியோ யாரையும் நம்பியே வாழ்ந்து முடிக்கணும் இல்லையா? இதுல இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சூப்பரா ஒரு நல்லவராக வல்லவராக அற்புதம் செய்யறவராக இல்ல என்ன மனசு விட்டு இதயத்தை ஊற்றி ஜபிக்கிறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கிடைக்கும் பொழுது அவங்க முழுசா கர்த்தரை நேசிக்க அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சபையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னங்க பெண்கள் தான் அதிகமா இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். மலையிலே சொல்லுங்க, அருமையான பிள்ளைகளே, இந்த ராகேலுக்கு பிறந்தவங்க தான் யாரு? யோசேப்பு. சொல்லுங்க, ராகேலுக்கு பிறந்தவர் யாரு? யோசேப்பு அவ்வளவு சூப்பரான பொண்ணுதான். 17 வயசுல அவ்வளவு அழகான ஒரு சௌந்தரியம் உள்ளவன், சிகப்பு நிறம் சௌந்தரியம் உள்ளவன், அவ்வளவு அழகா இருக்கான். அவனுக்கு என்ன, அவனை பத்தி சில காரியங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. யோசேப்பை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல நீங்க ஒரு 13 அதிகாரம் எந்த அதிகாரம் கேட்டீங்கன்னா 37 இருந்து 50வது அதிகாரம் வரை என்னங்க யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு அதுல பாக்குறோம். அடுத்தது சிறு வயதுல இருந்து தேவனுக்கு பயப்படுகிற பயம், நல்ல குணங்கள் உடையவனாக இருந்தான். 3வது அவனுடைய சகோதரர்கள் கூட முறுமுறுத்தா கூட, விரோதமா எழுதினா கூட அவங்க மேல பாசத்தை காட்டினவனாக இருந்தான். நம்ம அருமையான பிள்ளைகளை, மருமகள மாமியார் உனக்கு விரோதமா சங்கத்தை எழுப்பிச்சு நினைச்சியா, உடனே விரோதமா எழுப்புனதுக்காக நீ விரோதமா எழுப்பாத. பாசத்தை மாமியார் மேல பாசத்தை வை. மருமகனுக்கு விரோதமா எழுதுற மருமகனுக்கு இருக்காத, மருமகன் மேல பாசத்தை வை. இன்னைக்கு சகோதரர்கள் மத்தியில முறுமுறுக்கிறானுங்க, கொலை செய்யணும்னு நினைக்கிறானுங்க, விற்கணும்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவன் தலையர் கூட நினைக்கிறானுங்க. ஆனா அவர்கள் மேல அவன் என்னத்தை வச்சான்? பாசத்தை வச்சான். உனக்கு விரோதமா யார் இருந்தாலும் அவங்க விரோதியா பார்க்காத, அவங்க மேல பாசத்தை வை. அதுக்குதான் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு யோசேப்பு குறித்து ஒட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்தது எத்தனையோ உபத்திரவங்கள், எவ்வளவோ உபத்திரவங்கள் யோசேப்புக்கு வருது. ஆனா அதுல பொறுமையா யார நினைச்சு பார்த்தான் தெரியுமா? கர்த்தரையே நினைச்சு பார்த்தான். உன் வாழ்க்கையில நீ வண்டி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு சோத்திரம் பண்ணு. வண்டி பஞ்சர் ஆயிட்டா சோத்திரம் பண்ணு. தள்ளிக்கிட்டு போறியா சோத்திரம் பண்ணு. எனக்கு அதான் சொல்லுவாரு, இந்த கொஞ்ச நேரத்துல சாத்தா உன்ன என்ன பண்ணிட்டு இருந்தான், இந்த வண்டியில இடிக்குன்னு நினைச்சப்பா, அதனாலதான் உன்ன பஞ்சர் ஆக்கி விட்டேன். கத்த பேசுவார் நேரத்துல. உன் வாழ்க்கையில தீமை கூட நன்மை என்பதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளலாம். வீட்டுல போயிட்டு 37வது அதிகாரம் ஆதியாகம கவனிமா, ஆதியாகமம் 37 இருந்து 50 கூட படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ உண்மையிலேயே கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுன்னு சொன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஆதியாகமத்துல எத்தனையோ பைபிள் நீங்க வசனங்கள் நான் படிச்சிருக்கிறேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் சொன்னே நான் படிச்சிருக்கிறேன். எத்தனையோ வாழ்க்கை வரலாறு நான் படிச்சிருக்கிறேன். ஆனா நான் கலங்கின யாருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா? கண்ணீர் விட்ட என்னங்க ஒரு யாருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா? யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு தான் என் வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு வந்தது.
யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு தான் எனக்கு என்னன்னா உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு கொழுந்து விட்டு எரிக்கிறது. ஐயோ ஆண்டவர், அது சிறு பிள்ளைய எப்படி நீங்க அவனோட இருந்தவனை காப்பாத்திருக்கிறீங்க? எல்லாமே அவனுக்கு விரோதமா இருந்தாங்க, எழுந்தாங்க ஆண்டவரே. எல்லாருமே அவனோட தகப்பன்ல இருந்து, தாயில இருந்து, அவனுடைய சொந்த சகோதரில இருந்து, அவன் எங்க போனாலும் எல்லா இடத்துலயுமே அவனுக்கு விரோதமா இருந்தாங்களே ஆண்டவரே. அவனால எப்படிப்பா வாழ முடிஞ்சிச்சு? கர்த்தர் சொல்றாரு, நான் அவன் கூட இருந்தேன், நான் அவன் கூட இருந்தேன். யோசேப்பு என்னங்க, நமக்கெல்லாம் உபத்திரம் வந்துட்டுனா ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம், செபிக்கிறத விட்டுறலாம். இல்லைன்னா என்னங்க, சபையில கொஞ்சம் திட்டினா கூட அடுத்த சபைக்கு போற விசுவாசம் இருக்குது, அங்க போட்டுமா இங்க போட்டுமான்ட்டு அப்படி அளவாயிர விசுவாசம் இருக்கும். எத்தனை உபத்திரம் வந்தாலும் கர்த்தரையே நம்பி இருந்தவன் தான் இந்த யோசேப்பு. கர்த்தரையே நம்பி, அதனாலதான் கர்த்தர் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. நீங்க நான் சொல்றது சில காரியம் மட்டும்தான். ஆனா வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா, உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரணும். வரலன்னு சொன்னா இன்னும் நீ கிறிஸ்துடைய அன்புக்குள்ள நீ வரல. அஞ்ஞான பிள்ளைய கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்ப 20 வெள்ளி காசுக்கு வித்து போடுறானுங்க. 20 வெள்ளி காசுக்கு, இப்போ உள்ள வெள்ளிக்கு 230 கிராம் கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். 230 கிராம் என்னங்க, 4 கிராம் தான். அந்த காசுக்கு வித்து போட்டானுங்க அந்த நாட்கள்ல. ஏசப்பா எத்தனை காசுக்கு வித்து போட்டானுங்க? 30 வெள்ளி காசுக்கு. 30 வெள்ளி காசு. அன்னைக்கு யூதா வித்து போட்டான். ஏசப்பா இது யோசேப்பா யூதாங்கிற சகோதரன் 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டான். யூதாங்கிறவன் இங்க யூதாசுங்கிறவன் 30 வெள்ளி காசுக்கு வித்து போட்டான். அருமையான தேவன பிள்ளைகளே, கவனிங்க, அந்த சொந்த சகோதரர்கள் தான் வித்து போட்டாங்க. இங்க யாருக்காவது ரத்தம் சிந்தி மறிக்க வந்தாலும் அவர்கள் தான் வித்து போடுறாங்க. கூட இருந்தவங்க வித்து போடுறாங்க. அம்மே சொல்லுங்க, அங்க கூட வாழ்ந்த சகோதரர்கள் தான் வித்து போடுறான். கூட வாழ்ந்த சகோதரர் தான் அடிக்கணும் கொள்ளணும்னு நினைச்சான். இங்கேயும் அந்த மாதிரி தான் இயேசுவோட கூட இருந்தவங்க தான் என்ன பண்றாங்க, சபிக்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க, அடுத்தது வித்து போடுறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம எந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்தாலும் அந்த ஜனங்களை கொலை செய்கிறார்கள். இப்படி இயேசுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவன் தான் யோசேப்பு. அடுத்தது, அவன் வாழ்க்கையில் அநேக துன்பங்களிலும் மற்றவர்களை என்னைக்கு காட்டி கொடுக்கவே இல்லை. போத்திபாருடைய மனைவி அவனோட வாழணும்னு நினைக்கிறான். அவனோட என்னைக்காவது ஒரு தடவையாவது அவனோட இருந்துடணும்னு நினைக்கிறான். ஆனா இருக்க முடியல. தேவன் அவன் கூட இருந்ததுனால தப்பிச்சு வெளில வரான். ஆனா அவன் என்ன பண்றான், பொய் சொல்லி போத்திபார்ட்ட அவன் கணவன்கிட்ட சொல்லி ராஜாட்ட சொல்லி அவனை தூக்கி ஜெயில தூக்கி போடுறாங்க. ஜெயில அவனை கண்டிப்பா விசாரிச்சிருப்பாங்க. ஏன்டா நீ போத்திபாருடைய மனைவிய நீ என்ன கெடுக்க போனியா, தப்பு செய்ய போனியான்னு கேட்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே அவன் என்ன பண்ணிருப்பான், ஆமாங்க நான் தப்பு செய்யறாங்க, அவங்க தாங்க தப்பு செய்ய வந்தாங்கன்னு சொல்லி இருந்தான்னு நினைச்சீங்களா? எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும். அதனால தப்பு செய்யத மற்றவர்களை குற்றம் சாட்டவே இல்லைங்க. கையை தட்டி சோதனம் பண்ணுங்க. மற்றவங்க செஞ்ச தப்ப நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும். மற்றவங்க குற்றம் சாட்டக்கூடாது. போல் சொல்லுகிறவர்களா மாறிடக்கூடாது. சாத்தானுடைய தூதர்களா மாறிடக்கூடாது. சாத்தானுடைய தூதர்களா மாறிடக்கூடாது. ஜெபிக்கணும். அலையிலே சொல்லுங்க, ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். நடந்த சம்பவம் என்ன, இவன் போத்திபார் காட்டி கொடுக்கவே இல்லை, காட்டி கொடுக்கவே இல்லை. அருமையான பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு கேளுங்க. அடுத்ததான காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் அவனோடு இருந்ததுனால தேவ சித்தத்துக்காகவே செயல்பட்டான். கடைசியில சொல்றான், நீங்க எல்லாம் இந்த தீமை எனக்கு செய்யலன்னா நான் எங்க வந்துட முடியாது, இந்த எகிப்து தேசத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஏன் எகிப்து தேசத்துல என்ன கொண்டு வந்தா தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களும் உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தார்களும் பஞ்சத்துல அழிய போறாங்க. அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் உண்களை கொண்டும், என்னங்க போத்திபார் மனைவியை கொண்டும், என்னங்க சிறைசாலையில உள்ள காரியங்களை கொண்டும், ராஜாவை கொண்டும் நான் இவ்வளவு தீமைகளை அனுபவிச்சேன். என் நண்பர்களா யாரு, பாடபத்திரக்காக அங்க உள்ள 2 பேர் நண்பர்கள் தான் மத்திய அவங்க நண்பர்களாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு மத்தியிலையும் நான் என்ன பண்றேன், எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருந்தேன். இவையெல்லாம் எதுக்காக தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்து தேசத்துல எல்லா தேசத்தோட ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக தான் என்ன கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் சொன்ன, தீமை உன் வாழ்க்கையில தீமை என்று நினைக்காத, அது தேவன் கொண்டு வருகிற நன்மைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு வழியாக இருக்கிறது. இருளுக்கு அப்புறம் தான் பகல், இரவுக்கு அப்புறம் தான் என்னது பகல். பைபிள் சொல்லுது, சாயங்காலம் ஆகி என்னங்க விடியற்காலம் ஆகி சாயங்காலம், மறுபடியும் சாயங்காலம் ஆகுது ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்மளாம் தப்பா சொல்லிட்டு இருக்கோம். நாளை நம்ம தப்பா சொல்லிட்டு இருக்கோம். 12 மணில இருந்து நம்ம அடுத்த 12 மணி ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது தவறு. ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி மறுபடியும் சாயந்தரம் 6 மணி முடிய அதுதான் ஒரு நாள் பைபிள் சொல்லி கொடுக்குது. அப்ப முதல்ல இரவு தான், அதுக்கப்புறம் தான் என்னது வெளிச்சம். முதல்ல துக்கம், அதுக்கப்புறம் தான் சந்தோஷம். நம்ம குடும்பத்துல முதல்ல சில பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும்.
ஆனா கடைசியில் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தர் அதோட பொறுமையா இருக்கணும். டக்கு டக்குன்னு மாறி போயிடக்கூடாது. குடும்பத்துல சண்டை வருது, கடைக்கு போயிடுவோம், பிரிஞ்சு போயிடுவோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும், 4வது வேலை பண்ணிப்போம், 5வது வேலை பண்ணிப்போம் போயிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சு கேட்கிறீங்களா? இப்படி கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால தேவ சித்தமாகவே அவன் செயல்பட்டவனாக இருந்தான். இவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற தேசத்துக்கும் பிழைப்பு உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சுருக்கமா சொல்லிட்டு கரெக்டா பண்ணி 12வதா நான் 12 கரெக்டா முடிச்சு விட்டு என்ன மாதிரி எல்லாம் இப்படிதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி கவனிங்க, முடிச்சாரு கரெக்டா. உங்களுக்கு இன்னைக்கு இந்த 12:45 முடிச்சு விட்டுறேன். ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை அனுப்பி விட்டுறேன். நம்புங்கம்மா, நம்புங்க, முழிக்காத முறைக்காது. இப்படியேதான் சொல்றேன். என் காசு புரோட்டா கடையில் எத்தனை புரோட்டா கடைக்கு அடுத்து மாடி அடுத்து சொந்தமா இடம் வாங்கி கட்ட போறாரு. இதே மாதிரி 1 மணிக்கு அனுப்பி பஸ் எல்லாம் போய் அங்க பிரியாணி சாப்பிட்டு போற பிரியாணி. சரி கவனிங்க, எப்படியோ சாப்பிட்டு சந்தோஷமா போனீங்களா? நல்லதுதான். அவரு சொல்றாரு, ஐயா சபை இருக்கிறதுனால நான் நல்லா இருப்பேன். நான் பேர் போனேன்னா அவர் என்ன கூட வேலை செஞ்சாலும் கை கட்டுறாரு. ஐயா நாங்க கேட்கறாரு, ஆனா உட்காந்து நல்லா கட்டுற வேலை என்ன பார்த்து கை கட்டுறாருன்னா அவர் சொல்றாரு, உங்க ஜனங்களாட்டு சாப்பிட்டுதான் போறாங்க ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம லேட்டா விடுறதுனால எவ்வளவு நன்மைகள் நடக்குது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப லேட்டா விட்டாலும் நேரம் அங்கதான் உள்ள போகுது, பழகி போயிடுச்சு. சரி கவனிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்போ பார்த்தா பாருங்க ஒரு சொப்பனம். யோசேப்பு சின்ன வயசுல 17 வயசு சூப்பர் அழகு, சரி அழகு, சிவந்த மேனி, நல்ல சௌந்தரியக்குள்ள ஒரு அழகான ஒரு குழந்தை. அவன் அழகை பார்த்துட்டு அவங்க அப்பா ராகேல கல்யாணம் லவ் பண்ண பாத்தீங்களா இல்லையா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அவனுக்கு ஒரு பிள்ளை பார்த்து ஃபர்ஸ்ட் பிள்ளை யோசேப்பு தான் ஃபர்ஸ்ட் பிறந்தான். அதனால அவன் மேல கொஞ்சம் பிரியமா இருப்பான். சில அப்பாமார்கள் சில தன்னுடைய 2 பிள்ளைகள்ல யாராவது ஒரு பிள்ளைய தான் நேசிப்பாங்க. சில பேர் இன்னொரு பிள்ளைய நேசிப்பாங்க. போட்டி நடக்கும். அப்பா பிள்ளைய அவன் பிள்ளைய பிறக்கும் போதே கட்டுருவாங்க. சொல்லுவாங்க அம்மா கறி சொல்லுவான், நீ அப்பா பிள்ளையா இல்ல என் பிள்ளையாரா அப்படின்ட்டு அவன் அம்மா அம்மா இப்படிதான் இல்லையா பாத்தீங்களா யாப்பிட்டாங்க. இப்படிதான் சில குடும்பம் அங்கேயே பிரிச்சிடுச்சு. அவன் படுத்து கடை பிறக்கும் பொழுதே அவனை பிரிச்சு போட்டுச்சு. அவன் அவங்க அப்பா மாதிரியே பிறந்திருக்காங்க, அவங்க அம்மா மாதிரியே பிறந்திருக்காங்க. அம்மா மாதிரியே பிறந்திருக்கோம். அப்பா பாப்பாரு என்ன மாதிரி பிறப்பாங்க. இன்னொன்று இருக்குது, மாமியார் ஒன்று இருக்கு பார்த்தாலே அது வேற. எவன் வீட்டுக்கு வந்தாலும் அம்பி ஒன்ன மாதிரியே இருக்கு மாமியார். அது ஏதாவது கலக்கத்தை ஏற்படுத்துறது, அது வேலையை பார்க்கறது. யாரு குழந்தைகளை பார்த்தாலும் அம்பி ஒன்ன மாதிரியே அப்படின்றது. ரெண்டும் பார்க்க அப்பாவும் ரெண்டும் பார்க்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாரையும் சேர்ந்து வச்சாலும் பேசக்கூடாது. எனக்கு ஒண்ணு அப்பா மாதிரி இல்ல சொல்லு, இல்ல அம்மா மாதிரி சொல்லு. போற வரவங்களாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற காரணம் சில பேர் திட்டிருக்கேன் நான். இல்லையா? சரி கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யோசேப்புக்கு வந்த வேலை என்ன தெரியுமா? சொப்பனம் தான். இந்த சொப்பனம் எல்லாருக்கும் சில நேரத்துல கனவு மூலமா சில கர்த்தர் பேசுவார். கனவு மூலமா கர்த்தர் கர்த்தரும் பேசுவாரு, சாத்தானும் பேசுவாங்க. இதுவும் நினைச்சுக்கும் நம்ம இப்படி நினைச்சுக்கலாமா அப்படின்ட்டு. அப்ப கவனிங்க, கர்த்தர் உண்டாக்குன கனவு. யோசேப்புக்கு 2 கனவு கொடுக்குறாரு. ஒரு கனவு நீங்க 37 அதிகாரத்துல நீங்க 38 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கனவு வருங்கிறத நீங்க பார்க்கலாம். 2 கனவு தான். என்னங்க, இந்த யோசேப்பை சுற்றிலும் சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் யோசேப்பை வணங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு. உடனே தன்னுடைய அப்பாட்ட போய் சொல்றான், எல்லா சகோதரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் சொல்றான், கவனிங்க எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரம் என்ன நல்லா தலை பணிஞ்சு வணங்கிட்டு இருக்கணும்னு. உடனே எல்லாரும் போவதுட்டு இவனை வந்து நம்ம எல்லாரும் வணங்க போறோமா அப்படின்னு. அப்பதான் இந்த கனவு தான் எல்லா பயனையும் விரோதமா ஆக்கி போட்டுச்சு. சொப்பனத்தை வெளில சொல்லிவிடாத, எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கனவு சொன்னாருன்னு வந்து சொல்லிவிடாத. அந்த சொப்பனத்தை சில பேருக்கு என்னெல்லாம் சொன்னா அதுங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், சில ஆலோசனைகளை கொடுப்பான். அம்மா இந்த கனவுக்கு இதாமான்ட்டு நீ யாருக்காவது சொப்பனத்தை சொல்ல, அது பார்ப்போம். இவருக்கு இந்த வர இருக்குதா, இவர் என்ன பண்றான், எதையாவது சண்டை கலப்பிட்டு போடுறது. யாராவது சபையில கொஞ்சம் பிரகாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பு வரும். என்ன ஆப்பு வரும் தெரியுமா? நீ கொஞ்சம் வளரன்னா உடனே எல்லாருடைய கண்களும் பக்கம் பார்க்கும். நீ ஜபிக்கிற, பைபிள் படிக்கிற, ஆண்டவர் கொடுக்குற, இல்ல வந்து நீ சபையில வந்து உதவி பண்ற, எல்லாம் செய்யறனா எந்த தொல்லை கண்ணு பார்க்கும் தெரியாது, ஏதாவது ஒரு கண்ணு பார்க்கும். என்ன ரொம்ப ஓவரா இவன் என்ன பண்ணா, எப்படி பேர கிடக்கலாம் யோசிக்கும். ஆமாங்க, யோசிச்சு எப்படியோ பேரை கெடுக்க பார்ப்போம். அருமையான பிள்ளைகளை கவனிச்சு கேளுங்க. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணுமே தவிர
தப்ப திருத்தணுமே தவிர என்னங்க அவங்களை நம்ம அழிக்கணும்னு நினைக்க கூடாது. ஒருத்தவங்க அன்னி பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ காபா ஷாபா காபா நீ பஹ நீ கா நீ பரி என்ன பண்றது இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அன்னி பாஷை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. பெட்டா இல்லையா? என்கரேஜ் பண்ணணும். அம்மா நீ நல்லா அன்னி பாஷை பேசுற, அதுக்கு அர்த்தம் அதாவது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுங்க, அர்த்தத்தையும் கேளு அப்படின்னு சொல்லணும். அதான் கிறிஸ்தவ. அன்னி பாஷை பேசுறா என்ன பாஷை அது? கபா 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 டீ கூட இது அப்படின்னு என்ன பண்ண கூடாது. அவங்கள அந்த அடுத்த குழந்தை இருக்கு, அப்பா அப்பா அம்மா அம்மாங்க, அதுக்கு போய் ஏதாவது கேட்டா அப்பானா என்ன பண்றான்னு பார்க்கணும். மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், மாமான்னு சொல்லி கொடுக்குறோம். மாமானா அந்த குழந்தைக்கு தெரியுமா? அது பார்த்தவொடனே என்ன பண்ணுது? இந்த ஒரு பொண்ணு கிரிஜா புதுசா சபைக்கு வந்து பாப்பா இன்னைக்கு வந்து சேந்தமங்கலம் சபைக்கு வந்துருக்குது. அதோடைய பொண்ணு ஒண்ணு இன்னைக்கு பார்த்தா இல்லையா, அப்பா வாயாடினா வாயாடி. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்னையும் அந்த எழுதி விட்டாங்க. என்ன வீட்டுல சபையில டீல வச்சிருக்கீங்க, இப்பதான் முதல் வாரம் பிள்ளைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தான். கவனிங்க, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. மாமானா அதுக்கு அர்த்தம் தெரியாது, அப்பானா அதுக்கு அர்த்தம் தெரியாது. அதுக்கு அந்நிய பாசம் மாதிரி. எப்ப அப்பாவுக்கு அர்த்தம் தெரியுதோ அப்பதான் அது அந்நிய பாசம், இதான் பாசம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப என்ன நடக்குது? அப்பானா என்ன? அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தை நாம பிறந்திருக்கிறோம், அப்பதான் தெரியும். மாமானா யாரு? அம்மாவுடைய கூட பிறந்த தம்பி மாமா, அப்பதான் தெரியும். சித்தப்பனா யாரு? அப்பாவுடைய தம்பி, அப்பதான் தெரியும். இப்போ வளர்றதான் அந்த பிள்ளைக்கு தெரியும். இப்ப இந்த பிள்ளைக்கு அபிஷேகம் கிடைச்ச உடனே ஒரு அந்த மாதிரி வந்து பக்கத்துல பார்க்கும். இருக்காங்க, ஏதோ பேசுறாங்க, என்னங்க பேசுவான், நம்மள திட்டிதான் பேசுறாளா, நம்மள திட்டிதான் பேசிட்டு இருக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம கேவலப்படுத்த கூடாது. அருமையான பிள்ளைகளை. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு வரத்தை கொடுத்துருப்பாரு. அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? வியாக்கியானம் பண்ணுகிற வரம்னு ஒண்ணு இருக்குது. அந்த அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம், அந்த அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தங்கிறத கத்தட்ட மறுபடியும் அடுத்த வார்த்தை கேட்கணும். ஒரு வாரத்தை கப்பல் கொடுத்துட்டாரு, இப்ப நீங்க அடுத்த வாரத்தை கேட்கணும். ஆண்டவரே இது முடிய ரீகா பாஷா காபா ரீகா 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 மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரே, ஜெபரோட நான் பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரே, அன்னை பாஷை பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரே, அதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரேன்னு அதை உட்கார்ந்து உபவாசம் போட்டோம் இல்ல நம்ம அழுதோ ஜெபம் பண்ணியோ கத்தட்ட அந்த வாரத்தையும் கேட்டுக்கணும். அந்த வாரத்தை கேட்காம விட்டுறக்கூடாது, அந்த வாரத்தை கேட்காம விட்டுறக்கூடாது. அடுத்து அன்னிய பாஷை சபையில பேசக்கூடாது. இன்னைக்கு ஊழியர்களெல்லாம் டிவியை பார்த்தா என்ன நடக்குது? வேதத்தின்படி அந்நிய பாஷைய சபையில பேசக்கூடாது. அந்நிய பாஷை சபையில என்ன பண்றது? என்ன சபையில என்ன பேசலாம் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறதும் தீர்க்கதரிசனம் வேணா சபையில சொல்லலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம். உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லலாம். போன வாரம் ஜெப குழுல யாரும் தீர்க்கதரிசனம் வச்சீங்களாமா? யாரு யாரும் அது நீ சொல்லியாமா? என்ன கத்த எப்படி எழுதி சொல்லு, உனக்கு என்ன என்ன எப்படி திடீர்னு என்னமோ சொன்னியாமே சொல்லு. என் முன்னாடியே வாயப்படுறதுக்கு ஒரு தரம் வீட்டுல உட்காந்துட்டான். நீ சொல்லுமா? பேசிட்டு இருந்தாமா? உணர்த்துறாரு. சரி, என்ன வெளிப்பாடு? கெட்ட நண்பரோட பழகிட்டு இருக்காங்க. ஓகே, கர்த்தர் அதான் உலகத்தின் முறையெல்லாம் பார்க்காத, உனக்கு நிறைய ஆபத்துலாம் வருது, கர்த்தரை சார்ந்துன்னு பொண்ணுட்ட ஒருத்தவங்களை பத்தி பேசிருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசும் பொழுது, அந்நிய பாஷை பேசும் பொழுது வரும். அந்த பொண்ணுட்ட எந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிட்டியா? அங்க 10 பேர் உட்காந்துருப்பாங்களே, யாருன்னு சொல்லிட்டியாமா? சரி உட்காருப்பா. சரி கவனிங்க, சில நேரத்துல தீமையும் காட்டுவாரு, அவங்க செய்யற பாவத்தையும் காட்டுவாரு, அந்தரங்கமான பாவத்தையும் காட்டுவாரு. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு காட்டுவாரு. உடனே அதை போய் 4 பேருக்கு முன்னாடி ஏய் நீ இந்த காரியத்தை செய்தாயா இல்லையா, எனக்கு இப்பொழுது படம் வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சியா. அதுக்கப்புறம் நீ திருத்தம் தான் சொல்லிருப்பா, ஆனா உனக்கு விளக்கமா தள்ளி கொடுக்கும். புரியுதா இல்லையா? யாரடி சொன்ன, யார சொன்ன, என்னையா சொன்ன அப்படின்ட்டு முடிய பிச்சு கடைசியில் திருத்தம் மொட்டையா உட்காந்துருக்கும். ஆண்டவரே உன் பேச்சு தானே சொன்ன, சொல்லக்கூடாது. கர்த்தர் சென்ற நன்மையான காரியங்களா இருந்தா பேசிடுங்க, தீமையான காரியமா இருந்தா அடக்கி ஜெபம். புரிஞ்சுட்டீங்களா?
புரிஞ்சுக்கலாமா? தீர்க்கதரிசியமா புரிஞ்சுக்கலாமா? ஆண்டவர் அதான் தீர்க்கதரிசி. அப்புறம் என்ன? செபிக்கும் போது கர்த்தர் பேசுறாரு. தீர்க்கதரிசி அதான் உள்ள தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசி வரும். புரியுதா இல்லையா? தீர்க்கதரிசி நைட்டு 12 மணிக்கு அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இளவரசி எலியரசி வீட்டுல பாத்துருவாங்க. 12 மணிக்கு கதை வரப்ப கதை தட்டி சத்தப்பட்டு கேட்டு பாருங்க. எல்லரசி எப்பயாவது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது ஜபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தீர்க்க தரிசனத்தை வளர்க்கணும்னா ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பகல்ல எல்லாம் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் தூங்குன பிறகு. ஏன் எல்லாரும் தூங்குன பிறகுன்னா இது பகல்ல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுங்கன்னு சொன்னா அப்படியே உள்ள ஓடி வந்து அப்படின்னு மூப்பு உடைஞ்சு போயிடும். தீர்க்கதரிசி மூக்கு உடைஞ்சு போயிடும். அதனால எல்லாரையும் தூங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் புருஷன் தூங்கியாச்சு, பிள்ளைங்க தூங்கியாச்சு, பேய்லாம் தூங்கியாச்சு, எல்லாம் தூங்கியாச்சு. 12 மணிக்கு மேல பேய் வராது தெரியுமா? 3-4 மணிக்கு அப்புறம் தான் பேய் வரும். அதுக்கு ரெஸ்ட். அப்ப இந்த 12 மணி முடிய தான் ஆட்டம். டிவியை பார்த்தாலும் சரி, செல்ல பார்த்தாலும் சரி, எல்லா ஆட்டமும் இந்த 12 மணிக்கு மேலதான் இருக்கும். ஒரு பேய் சொல்லுது 12 மணி முடிய எங்க ஆட்டம் தான். நீ டிவியை பார்த்திருக்கியாச்சு, அதுல ஆடலும் பாடலும் பார்த்திருக்கியாச்சு, பாரு ஆமா எல்லா ஆட்டம் தான். எல்லா டிவியை பார்த்தாலும் எங்க ஆட்டம் தாங்குது. அப்படியே பிள்ளைகளை இந்த நேரத்தை தான் உட்காந்துட்டு தூங்குற நேரத்தை டிவியை பார்த்துட்டு இருக்காத. அலையிலேயே சொல்லுங்க. அதுமாதிரி 12 மணிக்கு மேல அது டைரக்டா மந்திரத்தை போயிட்டு இன்னைக்கு இத்தனை குடும்பத்தை கெடுத்தேன், இன்னைக்கு இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை உண்டாக்குன, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசினாங்க பாருங்க, நடுவுல பூந்து 2 பேரும் காண்டே உண்டாக்கிட்டேன். அப்ப அதுக்கு ஒரு மண்டை குழம்பு, மண்டை தலை என்னங்க தலைச்சம்பளம் மண்டை சூப் எடுத்து கொடுப்பான் அவனுக்கு. பரவாயில்லையே புருஷன் பண்ணி பிரிச்சுட்டு வண்டியா, அங்க வீட்டுல இருக்கிற வாலிய பிள்ளைகளுக்கு கெட்ட சந்தையை உண்டாக்கிட்டு வண்டியா, அங்க இருக்கிற பையனுக்கு என்னங்க கொண்டாட்டத்தை ஏற்படுத்திட்டு வண்டியா, சட்டப்பட வச்சுட்டியா, குடும்பத்தை பிரிச்சுட்டு இல்ல நீங்க தான் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பிரைஸ் கொடுப்பான். நம்ம குடும்பத்துல எத்தனை சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டம், எதிரான சக்திகள் எதெல்லாம் நடக்குது அது எல்லாமே சாந்தம் பண்றதுதான், சாத்தனுடைய ஆவிகள் பண்றதுதான், மந்திரவாத ஆவிகள் பண்றதுதான். இப்ப நம்ம அதை வச்சுக்கிட்டு அப்படியே குடும்பத்தை பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. செபிச்சு இந்த மாதிரி சக்தி எல்லாம் வெளியில துரத்தணும். என் வீட்டை ஆளுகை செய்கிற எல்லா சாத்தனுடைய சக்திகளை எடுத்துக்கொண்டு இந்த சொப்பனத்தை கண்டு சொன்னாங்க யோசேப்பு. உடனே எல்லாரும் அவனை எதிரியாவே பார்த்தாங்க. தம்பி தானே, அழகான தம்பி தானே, 17 வயசு தம்பி தானே, நம்ம தம்பி தானே, சொப்பனத்தை கண்டு தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இல்லைங்க. அந்த பையனை விரோதமா எழுப்பி அவனை கொள்ளலாம் முடிவு பண்ணாங்க. கொள்ளலாம் முடிவு பண்ணாங்க. அடுத்தது ஒரு பயிர் எழுதுது, அது நேரம் நிக்குது. அடுத்து 11 வகையான பயிர்கள் என்ன பண்ணுது, தலை குறிஞ்சு நிக்குது. இன்னும் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நாம இந்த சின்ன பையன் காலில் விழுந்து கிடப்போமா, இவன் காலில் விழுந்து வணங்கி கிடப்போமா, இவனை சாவடிச்சு நான் முடிவு பண்ணிட்டானுங்க. ஒரு நாள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தூரமா போயிட்டானுங்க. இப்ப அப்பங்கார என்ன பண்றாங்க, எப்பா கூட பிறந்த சகோதரர்களுக்கு போய் சாப்பாடை கொடுத்துருவான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. யோசேப்பு அனுப்பி விடுறாரு. 37வது அதிகாரத்தையும் 38வது அதிகாரத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சாப்பாடு கொடுக்கறதுக்கு போறான். அப்பா அவனு எனக்கு விரோதமா இருந்தோம்ப்பா, என்ன முறுமுறுப்பானப்பா, என்ன ஒரு எதிரியா பாக்குறானப்பா, நான் போய் சாப்பாடு போய் கொடுத்தா என்னப்பா அப்படின்னு சொல்லல. சகோதரர்களை நேசிச்சான். அப்பா கூட பிறந்த சகோதரர்களை கொஞ்சம் நேசிங்கம்மா, கூட பிறந்த சகோதரிகளை நேசிங்கம்மா, கொஞ்சம் நேசிங்க. கூட பிறந்த சகோதரிகளை விரோதியா பார்க்காத, எதிரியா பார்க்காத. கர்த்தர் இந்த உறவுல இந்த பிறவில உனக்கு சொந்தமா கொடுத்திருக்கிறாரு. உன் தங்கச்சா, உன் அண்ணனா, உன் அக்காவா என்ன உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். உன் குடும்பத்தில் உள்ளவங்களை எதிரியா பார்க்காத, உன் மருமகளை எதிரியா பார்க்காத, உன் மாமியார் எதிரியா பார்க்க. மாமியார் எல்லாம் உனக்கு புருஷன் வந்துருச்சா இல்ல என்னங்க சோதரம் புருஷன் மட்டும் உனக்கு வேணுங்கிறீங்க, மாமியார் இல்லாம வந்துருச்சா, மாமியார் நேசி. எனக்கு மாமியார்லாம் வேண்டாம், எனக்கு புருஷன் மட்டும்தான் வேணும்லாம் என்னங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் அது கூட என் புள்ள கல்யாணம் பண்ண பிறகு பிரிச்சுட்டாலே அப்படின்னு நினைக்காது. ஆண்டவர் சொல்றாரு 2 பேருக்கு நடுவுல மாமியார் தலை உள்ள புந்து வரக்கூடாது. புரியுதா இல்லையா? என்னைக்குமே புருஷன் முன்னாடி 2 பேரையும் வாழ விடுங்க, வாழ விடுங்க. கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்தா போதும். புருஷன் முன்னாடி 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா இது முறையில சிரிக்கிறாங்களே சிரிக்கிறாங்களே, உன் புள்ள தானே, உன் மருமக தானே, அவங்க சிரிச்சா உனக்கு ஏன் எரியுது, சிலதுக்கு எரியும். அப்ப என்ன பண்ணு தெரியுமா, நடுவுல 2 பேரும் நடுவுல மூக்க விட்டு நிற்கும். தள்ளிப்போ 2 பேரும் கொலை விட்டுருவோம். பொண்டாட்டி என்ன பண்றா தெரியுமான்னு போட போட்டு புருஷனுக்கு வந்தவனே அவனை யாரும் திடீர்னு உதவி இருப்பான். என்னன்னு தெரியாது, அம்மா பேச்சை கேட்டுருப்பான். கலகத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. என்னங்க அவங்க எப்படி நல்லா இருந்தது பாட்டு ஒதுங்கிடணும். ஆண்டவர் சொல்றாரு, தாயின் தகப்பன கணவன் மனைவி ஆன பிறகு நீ தகப்பனையும் தாயை விட்டு என்ன பண்ணிருப்பீங்க, தனிமையா தான் இருப்பீங்க. 2 பேரும் ஒற்றுமையா இருந்து தனிமையா, ஒரே சரீரம் ஒரே மாம்சம், அதுக்கு இன்னொரு மாம்சம் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆண்டு என்ன பண்றாரு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சரி கவனிங்க. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இவன் குறையெல்லாம் சொல்லவே இல்லை.
கொடுத்த உடனே நேராக போன பாருங்க, தூரத்துல இருந்து பாக்குறானுங்க. யோசேப்பு வரத பார்த்துட்டு, டேய் சொப்பனக்காரன் தம்பி வரான்னு கூட சொல்லலங்க, சொப்பனக்காரன் வரான்டா அப்படின்ட்டு. ஆனா கவனிங்க, கடைசியில சொல்லுவாங்க பாருங்க, சாகும் போது சொல்லுவாங்க பாருங்க, நான் இப்படி ஒரு எகிப்துல மேன்மையா இப்படி இஸ்ரவேல் ஜனங்களையும் எல்லா தேசத்து ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக தான் இப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியாக என்னுடைய சகோதரர்கள் மூலமா அடுத்து நிறைய காரியம் நடக்குது. இவங்க மூலமாக என்னை இங்க கொண்டு வந்து உங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் கர்த்தருடைய செயல். கையை தட்டு எல்லாமே உன் வாழ்க்கையில வர தீமையோ அதுக்கு காலத்தோட பாத்தீங்கன்னா அது நன்மை. உன் வாழ்க்கையில வருகிற நல்லது கெட்டது எல்லாமே நன்மை தான். என் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் வரும், நல்லது மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தீமையும் வரும், ஆனா அந்த தீமையை நன்மையை மாற்றுவாராங்க, தீமைய நன்மையா மாற்றுவாராங்க. இப்ப என்ன நடக்குது, தூரத்துல பார்த்தோம், இவன் அழகா ஜாலியா அண்ணன் அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் போறான். இவனை முடிவு பண்ணிட்டானுங்க, இவனை கொண்டு முடிவு பண்ணிட்டானுங்க. எடுத்தவனே முடிவு என்ன தெரியுமா, கொல்லணும். அதுக்கப்புறம் யூதா சொல்றாரு, அவன் நம்ம சகோதரன்டா, அவனை ஏன்டா கொல்லணும், அவனை தூக்கி குழியில தூக்கி போட்டுறான்டா, குழியில தூக்கி போட சொல்லிட்டான். இல்லையா, குழியில தூக்கி போட்டானோ, எல்லாம் குழியில தூக்கி போட்டானு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, வீட்டுல படிச்சு பாருங்க. அவனோட ஒவ்வொரு இப்ப சகோதரோட கூட கத்துறது, அவன் கூட இருந்ததுனால சகோதரத்தை காப்பாத்துறாரு பாருங்க. என்ன காப்பாத்துறாரு, குழியில தூக்கி போட்டாங்க, குழியில விழுந்து நடக்கிறான். அவன் என்ன நினைச்சிருப்பான், தம்பி பையன், உங்களுக்கு சாப்பாடு தின்னுட்டுதான் வேலை பண்றானு கொண்டு வந்தான் பாத்தீங்களா. இந்த சாப்பாடை தின்னுட்டுதான் இவனை கொள்ளணும், அவனை குழியில தூக்கி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. சில இது பாத்தீங்கன்னா ஊழியர் பட்டி நடக்குது. ஊழியர் பண்டிகை 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தாம இருந்ததுக்கு காரணம் தெரியுங்களா, சில பாஸ்டர்ஸ் இங்க வந்து மேடையில ஏறிப்பாங்க, ஐயா நீங்க வந்து உங்க காலை வச்சு எங்க சபையை திறந்து கொடுங்க. ஏன்னு கேட்டா சில உதவிகள் பண்ணிருக்கோம், வாங்கி சீட்லாம் போடுறது உதவி எல்லாம் பண்ணிருக்கோம், அதனால நீங்க தான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போவாங்க. சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பி விடுவாங்க. போற வழியில அங்க ஏதோ ஒரு பாஸ்டர் எனக்கு ஸ்பையா மாறிடுவாரு. அவரு டக்குனு எனக்கு போன் பண்ணுவாரு, ஐயா இந்த மேடையில ஏதோ உங்களுக்கு பாராட்டினார ஒரு பாஸ்டர். ஆமா என்ன அங்க சொல்றாரு, இவரை வச்சா ஐயா திறக்க போறான், இவரை தொடக்க போறோம், இவரை வச்சு அப்படி பேசலையா, அப்படி பேசணும். நான் வந்து என்னங்க அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. உதவி செஞ்சா அவ்வளவுதான், பிரதிபலம் எதிர்பார்க்கறது கிடையாது. எப்போதுமே யாருக்கு எது செஞ்சாலும் பிரதிபலம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் கொடுக்குறாரு, கொடுக்க சொல்றோம், அவ்வளவுதான். சரி கவனிங்க, அப்ப என்ன பண்றது, இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். சரி கவனிங்க, இப்ப என்ன சொல்றேன்னா, இவன் கொண்டு வந்த மாதிரி இந்த போஜனத்தை கொண்டு வரலாம், அவன் செத்து போய் கிடக்கணும், மயக்கடிச்சு கிடக்கணும் காட்டுல. ஆனா இவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே அவனை தூக்கி குழியில தூக்கி போறானுங்க. அது மட்டும் இல்ல, இஸ்மவேலர்கள்லாம் என்ன பண்றாங்க, கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எகிப்துக்கு போறதுக்கு இஸ்மவேலர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. வணிக வர்த்தகம் பண்றதுக்கு ஏதாவது பொருளை வித்து வாங்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, வியாபாரிகள் வந்துட்டு இருக்காங்க. உடனே ஒருத்தன் யூதன் ஒருத்தன் எடுத்து என்ன பண்றான், ஏண்டா இவனை தூக்கி குழியில போறதுனால உனக்கு எனக்கு என்ன லாபம் இருக்குது, இவனை இந்த இஸ்மவேலர்கிட்ட வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கும் போது அவன் என்ன நினைச்சிருப்பான், கையில் ஒன்று தூக்கணும், அண்ணன்லாம் மணந்துருக்கிட்டாயா, என் அண்ணன்லாம் மணந்துருக்கிட்டான், என்ன நேசிச்சுதான் குழி விட்டு தூக்கணும் போட்டிருக்க, இந்த வரனே மேல அப்படின்னு சொல்லிட்டு மேல தூக்கி விட்டா டக்குன்னு தூக்கிட்டு போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்துட்டானுங்க. இஸ்மவேலர் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கிட்டு, கவனிங்க, இயேசுக்கு முன்மாதிரியா இருந்தவன் சொன்ன பாத்தீங்களா, இந்த யோசேப்ப இயேசுவை வித்த மாதிரியே கூட இருந்தவன் வித்தான். இங்க யூதா விக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கறான், அங்க யூதாசு விற்கிறான், 30 வெள்ளிக்காசுக்கு விற்கிறான். இந்த யூதா 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறான். 200 ஒரு கால் தான் வெள்ளியில 1/4 கிராம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் விற்கிறான். 2 கல்லையா என்ன கொடுத்தாச்சு. இஸ்மவேலர்கிட்ட வித்த உடனே அந்த யோசேப்பு அப்படியே அண்ணன்லாம் வித்துட்டாங்களே, அப்பா என்ன நேசிப்பாரு, எல்லாரையும் விட்டுட்டு நான் எகிப்து தேசத்துக்கு போறேன்னு என்ன இப்படி கைதியாக என்ன ஒரு அடமான ஒரு பொருளாக வித்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுவல, கதறல, அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே போறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு விரோதமா எழுதும் போது கர்த்தர் அவனோட கூட இருந்தாரு, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு நன்மை செஞ்சாருங்க. கர்த்தர் யாரு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு வருகிற எல்லா தீங்குக்கும் விளக்கி அவர்களை காப்பாற்றுவார். யாரு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவங்களுக்கு தீமைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வியாதிகள் வரும், எல்லாமே எதிராக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்ததுனால அது எல்லாத்தையும் முறியடிச்சு ஒன்னு செய்து எல்லாருக்கும் முன்னாடி மலையில் இருக்கிற மலையில இருக்கிறது போல ஒன்னு மேன்மையாக, ஒரு கீர்த்தியாக, ஒரு புகழ்ச்சியாக, அவர் பெருமைப்படுத்திடுவாரு, உன் பேரை பெருமைப்படுத்திடுவாரு. பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷன் இருந்தா பொறுமையா இருப்பாங்க. ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நான் பொறுமையா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அடுத்த ஸ்டெப் கர்த்தர் என்ன சித்தமா அது நடக்கும்.
அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஐயோ இஸ்மாயில் வரலாம், என்ன இஸ்மாயில் கூட்டம் பாக்குறீங்கன்னு ஒரே ஓட்டம் ஓடி போய் அப்பாட்ட போயிட்டு 11 வயதுல வந்து என்ன பண்றானுங்க, விக்க பாக்குறான் போய் சொல்லியிருந்தா அப்பா தானே அதிகமா யோசேப்பை நேசிக்கிறதுனால உண்டுலாம் ஆகியிருப்பாரு. 11 பேரையும் காட்டி கொடுக்கவே இல்லை. இஸ்மவேலர்கள்ட்ட வித்த உடனே அப்படியே அடிமையா போயிட்டு இருக்கிறான். அங்க போய் சேர்றான் ஒரு இடத்துக்கு. அங்க போத்திபார்னு ஒருத்தன் என்ன பண்றான், ராஜாவுடைய ஸ்தானாதிபதி ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து இந்த சின்ன அழகான என்னங்க யோசேப்ப விலைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்ச காலம் அவன் அங்க வசனத்தை படிச்சு பாருங்களா, வசனத்தை படிங்க. ஆதியா 39:2 படிக்கமா. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானார். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார். எஜமான் வீட்ல இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோட இருக்கும் பொழுது அவன் எங்க போறானோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவன் மூலமா வெளியில வரும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இந்த போத்திபார் வீட்டுல இந்த யோசேப்பு போன பிறகு அந்த வீடு செழிப்பாய் மாற ஆரம்பிச்சிடுச்சு. அல்லேலூயா. அடிமைதான், அடிமை ஓனர் சொல்றதுதான் அடிமை கேட்கணும். இங்க கர்த்தர் கூட இருந்ததுனால இவன் என்ன பண்ணிட்டாங்க, இவன் கர்த்தரவனை உயர்த்துறாரு. அப்ப சொல்றான், போத்திபார் சொல்றான், என்னையும் என்னுடைய மனைவியும் தவிர எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோல் தான், பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டான். இந்த அம்மா கொஞ்ச காலத்துக்கு அவன் அடிமையா அந்த வீட்டுல இருந்தா அவன் மேல கண்ணெல்லாம் போடல. கொஞ்சம் அவன் புருஷன் வெளில போன பிறகு கொஞ்சம் லைட்டா அந்த பையன் மேல கண்ணை போட்டான். அந்த கண்ணை போட்டுச்சு, அந்த அம்மா கண்ணை போட்டுச்சு. அப்படியே போத்திபார் மனைவி கண்ணை போடுது. கண்ணை போட்டு எப்படா டைம் கிடைக்கணும் பல நாட்கள் என்ன பண்ணுறது திட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்க 39வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்னங்க, யோசேப்பு அந்த கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாங்க. எப்படி இருந்தாரு கர்த்தர் யோசேப்பு போத்திபார் வீட்டுல யோசேப்போட கூட இருந்தானா. இப்ப என்ன நடக்குது, வேலையில போத்திபார் போன பிறகு எல்லா வேலையும் கரெக்டா பார்த்துட்டு இருக்கான். பொண்டாட்டியை மட்டும் அவன் என்ன பண்றது இல்ல, ஆண்டவர் அதாவது போத்திபார் கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு அதிகாரம் கொடுக்கல. அதனால பொண்டாட்டி விட்டான், மத்த எல்லா வேலையும் கரெக்டா பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஆனா பொண்டாட்டி அவன் என்ன பண்றான்னா யார் மேல கண்ணை போடுறான், யோசேப்பு மேல கண்ணை போடுறான். கண்ணோட பார்த்த உடனே கண்ணு வேலை செய்யுது, இச்சிக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு சிறந்த மேனியா இருக்கான், இவ்வளவு சௌந்தரியமா இருக்கான்ட்டு கொஞ்ச காலம் இருக்கும். அது கொஞ்ச காலம் போன பிறகுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாதாரணமா யாருக்கும் எந்த இச்சையும் வராது. ஆனா சில பேர் ஆக்டிவா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, சில பேர் சிறப்பா செயல்படுவாங்க. எந்த காரியத்திலுமே கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பொழுது சில பேருடைய கண்ணை போடுவாங்க. நல்லா இருக்கானே, நல்லா பேசுறானே, நல்லா நடக்கிறானே, நல்லா அழகா இருக்கிறானே அப்படின்னு ஒரு கண்ணை போட ஆரம்பிப்பாங்க. இது கொஞ்ச காலம் கழிச்சுதான் எப்போ இவனுடைய செயல், இவனுடைய இந்த உள்ள இருக்கிற கிரியல் நடக்கைகள்லாம் பார்த்துட்டு அப்புறமா சிறப்பாக இருந்தா கண்ணு போட பார்ப்பாங்க. கண்ணு போடுறவங்க எதுக்கு கண்ணு போடுறாங்கன்னா அடுத்த காரியத்துக்கு நேரம் தவுது போறதுக்கு தான். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, இவருக்கு ஒண்ணுமே தெரியல என்னங்க. ஆனா ஒரு நாள் என்ன பண்றான், அடிக்கடி போய் போட்டு அவனை போட்டு அலட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் தப்பிச்சு வெளில ஓடி வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் கரெக்டா போய் பிடிச்சி விட்டான். எதை பிடிச்சிட்டான், ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டான். ஓட முடியாதுல்ல, ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இல்ல இன்னைக்கு நீ என்னோட தப்பு பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். ஆனா உள்ளத்துல யார் இருக்கிறான், தேவன் இருக்கிறாரு. இப்ப அவன் சொல்றான், அதாவது தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இந்த பொல்லாத பாவத்தை செய்வேன்னு சொல்லிட்டு துணிய கழட்டி அவ கையில கொடுத்துட்டு நிர்வாணமாய் அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி போனான். வேலையாட்கள் எல்லாரும் பார்த்தார்கள். உடனே பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா, பொண்டாட்டி என்ன ஏற்கனவே செஞ்சது தப்பு, இப்ப இன்னொரு தப்பு பண்றா பாருங்க. இந்த தப்புக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிற்காலத்துல அவன் சொல்லுவான், அப்பா அவ எழுதுனா நான் என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு நான் உயர்ந்திருக்க முடியாது. எல்லாமே நல்லா கவனிங்க, எல்லாம் நடக்குது, எல்லாம் தேவத்தை எடுக்க முடியாது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே எல்லாத்துல இப்படி தீமையான காரியத்தை கற்று அனுபவிப்பாரு, தீமையான காரியத்தை நன்மையா மாத்திடுவாரு. அதுதான் சொல்ல வரேன். நடக்கிற சம்பவம் என்ன, இப்ப வெளில போனோடனே கத்த ஆரம்பிச்சா எல்லாம் வாங்க வாங்க வாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அடிமையா வந்து நான் பாத்தீங்களா எதிரேயன், அவன் என்ன வந்து என்ன பண்றான், தவறு கலைக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா துணி பாத்தீங்களா அவன் நிர்வாணம் நிக்கிறதும் கையில துணி நிக்கிறதும் பார்த்துட்டு எல்லாம் நம்பிட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கலன்னா கூட ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்புறதுக்கு கூட்டம் இருக்குங்க. அதனாலதான் நடந்துதா நடக்கலையான்னு தெரியாமலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா, ஒருவேளை இருக்குதான் சொல்லிட்டு இருக்க கூடாது, யூகிக்கெல்லாம் பேசக்கூடாது. தப்பு சில பேர் 2 பேர் என்னங்க, 2 பேர் தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா கண்ணால பார்த்ததும் போய்க்கிறாங்க, காதால கேட்டதும் போய்க்கிறாங்க, தீர விசாரித்து சொல்றாங்க. நம்ம யாராவது பேசுறதை வச்சுக்கலாம் பேசக்கூடாது. என்னைக்குமே தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த தப்பு வெளியில போவே போகுது, புரிஞ்சுங்க, வெளியில போவே போகுது. ஏன்னா 2 பேரும் மனசு வந்துதான் தப்பு பண்றாங்க, வெளியில போகாது. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா வெளியில போய் சொல்லிடும், அந்த ஆளு சரியில்லை, அந்த பொம்பளை சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் பிரச்சனை வெளில போகும்.
2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் ரகசியம், கர்த்தருக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஒரு ரகசியம் வெளில போகுதுன்னு சொன்னா அது போய் என்கிறத மட்டும் நல்லா மறந்தாரு. ஏன்னா ஒண்ணு 4 ஆக்கி 8 ஆக்கி 16 ஆக்கி இப்படி ஜனங்கள் பிரிச்சு போட்டுருவாங்க. இவ துணி எடுத்து காட்டின உடனே எல்லாரும் நம்பிட்டாங்க. ஓ, ஒருவேளை இந்த எபிரேய எஜமானுடைய பொண்டாட்டிய வந்து என்ன தவறு செய்யறதுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான், கொடுத்துருக்கான் போட்டுருக்கிட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க. போத்திபார் அங்க இருந்து வருகிறான். வந்த உடனே போத்திபார்ட்டாங்க அதை வர முடிய வச்சிருக்கேன். அந்த புருஷன் வர முடிய அந்த அந்த டயர் போட்டிருந்தான் பாத்தியா, அந்த ட்ரெஸ் போட்டிருந்தான் பாத்தியா, அடிமை போட்டிருந்தாங்க, அந்த ட்ரெஸ் அப்படியே வச்சிருக்கான். அவன் என்ன நடத்திருப்பான், இப்படி ஒரு ஒண்ணுமே செய்யவில்லை, இப்படி பேரை கெடுக்கிறதுக்கு இருக்காருன்ட்டு கர்த்தர் யோசிச்சு போடப்படி இருந்ததுனால அமைதியா இருந்தான். போத்திபார் வந்த உடனே அவனை பார்த்து என்னடா இப்படி செஞ்சிருக்கியான்னு கேள்வி கேட்ட உடனே அவன் சொல்லியிருப்பான், நான் ஒண்ணுமே தப்பு பண்ணாங்க, அவங்க மனைவி தானே என்ன தப்பா அவன் சொல்லி கொண்டாட்டி காட்டி கொடுத்துருக்கல. ஒரு நீதிமன்றம் தான் அவன் உண்மையான தீமைக்கு எவனுமே நம்ம தீமைக்கு யாராவது நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம், தீமைக்கு நம்ம யாராவது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அவன் என்ன பண்றான், அவன் கேட்டிருப்பான், உண்மையில கேட்டிருப்பான், என் பொண்டாட்டி என்ன தப்பா நீ என்ன செயல்பட்டியான்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லியிருப்பான் கண்டிப்பா, இல்ல நம்ம மனைவி தானே ஏதோ என்ன தப்பா சொல்றாங்க, நான் ஓடும்போது தான் என் ரிசல்ட் வச்சுக்கிட்டு என் பேரை ஏதோ தப்பா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு உண்மையே சொல்லியிருந்தான்னு நினைச்சிக்கலாம். சொல்லியிருந்தானா அந்த பொண்டாட்டியுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், மனைவியுடைய நிலைமை என்ன இருக்கும், போத்தியோடைய நிலைமை என்ன இருக்கும்? ஐயோ, இப்படி ஒரு பொண்டாட்டியா நம்மகிட்ட இருந்திருக்கிறா, நம்ம கூட இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு என்னங்க மத்தவங்கிட்ட தவறா பேசிட்டு நடந்திருக்காளேன்ட்டு என்ன நடந்து அவன் என்ன நினைச்சிருப்பான் அவன். அப்போ யாரையும் காட்டி கொடுக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்தா. பாத்தீங்களா, போத்திபார் அழைச்சிட்டு போயிட்டு ராஜாட்ட சொல்லி ராஜா மூலமா சிறைசாலை தூக்கி போடுறேன். சிறைசாலையில கரண்டே கிடையாது, இருட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க கூட 2-3 பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிறைசாலை இருக்கிற 2 பேர் இருக்காங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை சிறைசாலை ஓடிக்கிட்டு இருக்கு. போத்திபார் வீட்டுல கர்த்தர் இருந்தாரு, அதனாலதான் அவன் எந்த ஒரு தப்பு செய்யாதபடிக்கு அந்த தப்பு செஞ்ச மாதிரி தூக்கி ஜெயில தூக்கி போட்டாச்சு. இப்ப சிறைசாலையில கர்த்தர் இருந்தாரா? வசந்த படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆதியாகமம் 40:21. பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தார். அந்தபடியே 21 தடவை படிக்கிறீங்க. ஆமாண்ணா, படிங்க. அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தார். சுயபாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டார். இந்த கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 40ல 39 படிங்கம்மா. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு, இந்த தயவு சிறைச்சாலையில் தயவு. எவனாவது இன்னொருத்தன் முன்னாடியே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், அவனுக்கு சிறைச்சாலை கிடைச்சிருந்தா இவனுக்கு தயவு கிடைக்குமா? தயவு கிடைக்குமாமா? வேண்டாமே. அவன் முன்னாடியே வந்து தப்பு பண்ணிட்டு நீங்க வந்து இங்க உட்காந்து சொல்லிட்டு அவனை விரோதமா தான் எழுதி அவனை வந்து என்ன பண்ணிருப்பானுங்க, இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான் எபிரேய பையன் அடிமையா வந்தவன் எஜமானுடைய முன்னாடி உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அவனை போட்டு உருட்டு எடுத்துருப்பானுங்க. ஆனா அந்த சிறைச்சாலை தலைவன் இவனை பார்க்கறான். இவனை பார்க்கும் பொழுது அவன் மேல ஒரு தயவு வருகிறது, ஒரு இறக்கம் வருது. இவன் வந்து தப்பு பண்ணிருக்க மாட்டான், ஏன்னு சொன்னால் கர்த்தர் இவனோட கூட இருக்கிறார். இவன் கர்த்தருடைய புள்ளப்பா, இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு அவன் மேல ஒரு தயவு கிடைச்சு அவன் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம், அவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, சிறைச்சாலையில அவன் ஒரு தலைவனா இருக்கான். நம்மளாயிட்டான். எப்படி போத்திபார் வீட்டுல அடிமையா போனவன் அங்க அவன் தான் ஹெட் இல்லையா, அவன் தான் எல்லாத்துக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இங்க சிறைசாலைக்கு போன உடனே அங்க ஹெட்டா மாத்தியாச்சு. கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த இடத்துக்கு நீங்க கீழே போனாலும் சரி மேல போனாலும் சரி அங்க உங்களை கெட்டா தான் வைப்பாரு. கையை தட்டு பெருமையா தான் வைப்பாரு, உன்னை உயர்த்தி தான் வைப்பாரு. மலை மேல இருக்கிற பட்டணம் எப்படி எல்லா இடத்தையும் சுத்தி வந்தா கூட மேல மேல இருக்கிற பட்டணம் எப்படி வெளிச்சமா தெரியுதோ அது போல எல்லா மக்கள் மத்தியிலும் உன்னை உயர்த்துவான். ஊர்ல உன்னை உயர்த்தி தான் வைப்பார். ஊர்ல உன்னை உயர்த்து உன்னை விரோதமா ஒருவனை கையையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது, வாயையும் திறக்க முடியாது. திறந்தா முடிச்சுருவாரு கதையை. அலையிலே சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகளை உன்னை உயர்த்தி வச்சிருக்காருங்க. ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அலையிலே சொல்லுங்க. இந்த சிறைச்சாலையில என்ன கேட்டீங்கன்னா 2 பேர் இருக்கிறான். யாரு? பானபத்திரக்காரனோ இன்னொருத்த யாரு? சுயபாவி. ரைட்டுங்களா? 2 பேரா இருந்துட்டு இருக்கானுங்க. இந்த பானபத்திரம் அந்த கதை நீங்க அந்த 40வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. இந்த வசனத்தை நீங்க படிங்க, சீக்கிரம் படிங்க. என்ன சொப்பனம் வருதுங்கிறத சீக்கிரம் படிங்க. தானியேல், அது ஆதியாகமத்தை எடுத்துங்க.
வாசிங்க. அப்பொழுது ஆ. வானபாத்திரக்காரன் வசனத்தை சொல்லிட்டு தான் படிக்கணும். 40 9 படிமா. யோசேப்பு பார்த்து ஒரு சொப்பனத்தை சொல்றான். ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்குது. அந்த திராட்சை செடியில 3 கொடி இருக்குது. அது குளிர் கொடுக்கிறது. அது பூத்து இருக்கு. அது பூக்கள் வந்து மலர்ந்து இருக்குது. அதுல படுத்த ஒரு பழங்கள்லாம் இருக்குது. அதை ஜூஸ் போட்டு நான் ராஜாவுக்கு போய் கொடுக்குறேன். இதுதான் அவனுடைய கனவு. ரைட்டுங்களா? இப்ப அவனுக்கு யோசேப்பு கனவு சொல்றான். கனவுக்கு அர்த்தம் சொல்றான் பாருங்க. அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். மறுபடியும் நீ போய் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனா இருந்து பழங்களை ஜூஸ் போட்டு கொடுத்து அந்த வேலையில் நீ பர்மனண்டா இருப்ப. உன் தலை காப்பாற்றப்படுங்கிறது தான் இந்த தரிசனத்தோட சொப்பனத்தோட அர்த்தம். சொல்லி முடிச்சு அவன் சந்தோஷப்படுறான். இப்ப இன்னொரு தரம் பாத்தீங்களா இல்லையா? 16வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 16 வசனம். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றார். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். உன் தலையை உயர்த்தி அவன் தலையை உயர்த்துவாரு, அவனை காப்பாத்தி விட்டுருவாரு. ஆனா உன் தலையை உயர்த்துவாரு, ஆனா உன மரத்தை தூக்கி போட்டுருவாரு. பறவைகள் வந்து உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அர்த்தம். 3 நாள் கழிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா விடுதலையாகி 2 பேருமே அரண்மனைக்கு போறானுங்க. ராஜா இவன் சொப்பனத்துல சொன்னபடியே பானபத்திரக்காரனை தூக்கி அரண்மனையில வேலைக்கு கொடுக்குறான். இன்னும் சுயமாவிகாரனை தூக்கி, அவன் சுயமாவின சாப்பாடு சாப்பாட்டுல பரிமாறுறது, பலகாரம் செஞ்சு ராஜாவுக்கு கொடுக்குறது. அப்படிப்பட்டவன் என்ன பண்றாங்க? அவனை தூக்கி தூக்குல போடுறானுங்க. இதெல்லாம் நடக்குது. என்ன ஒரு கதை தெரியுமா? அவனை விடுதலை பண்ணும் போது நான் மாறு ஒண்ணு சொன்னான். எந்த யாரு சொன்னா? அந்த யோசேப்பு சொன்னா, நீங்க ராஜாட்ட யார்கிட்ட சொல்ல தெரியுமா? செத்து போன பாரு சொப்பனத்தை சொல்லி தான் சாவ போறேன்னு சொன்ன பாரு. சுயம்பாவிட்ட சொல்லல, பானபத்திரக்காரன் சொல்றான். நீ பானங்களை கொடுக்கும் பொழுது, ராஜாவுக்கு ஜூஸ் குடிஞ்சு கொடுக்கும் பொழுது என்ன குடிஞ்சு சொல்லு, நான் ஒரு பாவம் செய்யல, நான் ஒரு படியான ஆடு போட நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறேன், தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நீ போய் சொல்லுன்னு சொல்லி பார்வோட்ட டேங்க் அடிச்சா சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவனும் கடைசி 23 படிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நீ எல்லாராலையும் மறக்கப்படலாம். இவன் எத்தனை வருஷமா மறக்கப்பட்டான் தெரியுமா? அடுத்த அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனமே படிச்சு பாரு. 2 வருஷம் சென்ற பின்பு போதும், 2 வருஷம் மறக்கப்பட்டிருக்கான். முடி நகம் எல்லாம் வளர்ந்துட்டு அழுக்கு ஜெயில என்ன வசதி உள்ளதால கிடையாது. தாடி வளர்த்து முடியலாம் வளர்ந்து அப்படியே மிருகம் மாதிரி ஒரு பாவமும் செய்யாத யோசேப்பு என்னங்க, ஒரு பாவம் செய்யாத யோசேப்பு சகோதரர்களை சொப்பனத்தினால என்ன பண்றாங்க? கொல்றதுக்கு வந்து எதுக்கானுங்க? போத்திபார் மனைவி ஒரு தப்பு பண்ணல, காட்டி கொடுத்துட்டான். உள்ள வந்து கடக்கிறான், அப்படியே கடக்கிறான். போன ஆனபத்திரக்கானாவது ஏதாவது சொல்லிடுவான் காப்பாத்துவான்னு பார்த்தா அவனும் மறந்துட்டான். அப்படியே முடியலாம் தாடி வளர்த்து அப்படியே உள்ளங்க கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாருங்க. அதுக்கான தேவனுக்குள்ள எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது அதுதான் உனக்கு நியதி, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் தேவன் அதுக்கு அடுத்த ஸ்டெப் உன்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. எல்லா சூழ்நிலையும் அந்த சின்ன பையன் அவன் 2 வருஷம் அப்படியே என்ன பண்றாங்க? அப்படியே சிறைசாலை எல்லாருமே என்ன கை விட்டாங்க, நான் தனிமையா இருக்கிறானே. தனிமையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அருமையான பிள்ளையா, உன் புருஷன் இல்லையா, உன் கூட நான் இருக்கிற கர்த்தர் சொல்றாரு. உன் பிள்ளையோட கை விட்டாங்களா, உன் கூட நான் இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் உன்னைதான் என்ன பண்ணுது? அதை நினைச்சு உன்னை விரட்டி விட்டாலும், நீ தனிமையாக உணர்ந்தாலும் உன் கூட கர்த்தர் இருக்கிற. கையை தட்டி நல்ல நல்ல 3 பலனோட 3 பலன் நல்ல கையை தட்டி நல்ல ஆண்டவரோட கூட இருக்கிறார், இயேசுவோட கூட இருக்கிறார். சொந்தமே அவனுக்கு விரோதமா இருந்தாலும் சொல்லப்படாத, உன் உறவினர்கள் அவனுக்கு விரோதமா இருக்கலாம், உன் அக்க பக்கத்தில் உள்ள ஊர் ஜனங்கள் உனக்கு விரோதமா இருக்கலாம், கவலைப்படாத, கர்த்தர் கூட இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகளே, 2 வருஷம் கழிச்சு இப்ப வந்து பரலோகம் வேலை செய்யுது. கர்த்தர் இருக்காரு பாத்தீங்களா? யோசேப்பை பார்த்து கர்த்தரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு அவன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் பார்த்துட்டு அசந்துட்டார் ஆண்டவர். யாருக்கு போய் கனவு கொடுக்குறாரு தெரியுமா? டைரக்டா பார்வோனுக்கு போது கனவு.
டைரக்டா பார்வனுக்கு இல்ல ஒரு மனுஷனை உயர்த்தினா ராஜாக்கள் மத்தியில் தான் உயர்த்துவார். அதே சொல்லுங்க. அவங்க உன்னெல்லாம் உயர்த்தினா சாதனம்லாம் உயர்த்த மாட்டாரு. உன்னை உயர்த்தினா சாதனம்லாம் உயர்த்த மாட்டாரு. பெரிய ஆளுகள் பாக்குற மாதிரி தான் உன்னை உயர்த்துவாரு. கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் பார்வன்கிட்ட போய் என்ன பண்ணிட்டாரு? கனவு கொடுக்குறாருங்க. என்ன கனவு கொடுக்குறாரு தெரியுமா? 7 பசு அழகா பாக்குறதுக்கு அவ்வளவு செழிப்பா வந்து நிக்குது. அப்படியே அடுத்தது ஒரு 7 பசு அப்படியே தீஞ்சு போன மாதிரி என்ன சொல்றது, அப்படியே எலும்பு தோலுமா இருக்கிற பசு வந்து 7 பசுவையும் அப்படியே தின்னு முழுங்கிடுச்சு. அப்படியே இது ஒரு கனவு. அடுத்த கனவு என்ன? நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. ஏற்கனவே இந்த கனவு நம்மால் கண்டதுதான். இல்லையா? அண்ணனுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கனவு வளர்க்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த கனவு. இப்ப இந்த கனவு வருது. ஒரு 7 கதிர்கள், நல்ல கதிர்கள், பாக்குறது புத்து முத்தா இருக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது தீஞ்சு போனது. அது என்ன பண்ணுது? அது அப்படியே முடிக்கிடுச்சு. இப்படி ஒரு கனவு வந்தோடனே யோசிச்சு நம்ம பார்வனுக்கு ஒரு என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். மந்திரவாதியை கூப்பிடுறான், யாரையும் கூப்பிடுறான், ஒருத்தவனுக்கும் தெரியல. இப்ப என்ன பண்றது? இந்த சொப்பனத்துக்கு அர்த்தமே தெரியல. எல்லா வேலையும் முட்டாளாக்கி வச்சிருக்காரு. ஒருத்தனை உயர்த்துவதற்காக. கையை தட்டு. உன்னை உயர்த்துவதற்காக தேவன் எந்த காரியத்தையும் செய்வாரு. நீ ஆண்டவர் மேல மட்டும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நம்பி இருந்தா உன்னை எந்த சூழ்நிலை உயர்த்துவார். ஒருவனுக்கும் சொப்பனத்துக்கு போய் சொல்ல தெரியல. ஜூஸ் கொடுக்கறதுக்கு வந்தா பாருங்க, ஒரு நாள் 2 வருஷம் மறந்தானே. கம்மியான பிள்ளைய மறந்ததும் தேவ திட்டம் தான். மறந்ததும் நம்ம நினைக்கிறோம் இவங்க உதவி செய்வாங்கன்னு நினைச்சாங்க, அவங்க செய்யலங்க. செய்யாம இருக்கிறனால கர்த்தர் இன்னொரு இடத்துல இருந்து உனக்கு கொடுத்தாரு. கையை தட்டு. ஆமாங்க, நம்ம ஒண்ணு நடத்திக்கிட்டு இருப்போம், கர்த்தர் நடத்திட்டு இருப்பாரு. கொடுக்காம ஆக்கி விட்டு இன்னொரு இடத்துல கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தான் உன்னை உயர்த்துவேன், நான் தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். இவன் கொடுத்தான் நினைக்கிட்டு இருக்காதான்னு சொல்லி தேவன் நம்ம நாமத்தை நம்ம மேல நம்முடைய நாமத்தை நம்ம மூலமா மகிமைப்படுத்துவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பணம் கொடுக்கும் போது, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு வந்து ஒரு சொப்பனக்காரன் தெரியும். நான் ஜெயில இருக்கும் பொழுது ஒருத்தன் இருக்கிறான், யோசிப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான். ஐயா அவன் மறந்துட்டேன். அவன் தான் சொப்பனத்துல சொன்னா, நான் இது மாதிரி 2 பேர்ல சுயபாவி அவன் சாவான், நீ வந்து ராஜாக்கு மீண்டும் வந்து திருப்பி கொடுப்பான்னு சொன்னான். அவனை உடனே கொண்டு வந்தாரு. கையை தட்டு. 2 வருஷம் எல்லாரோடையும் மறக்கப்பட்டு, சாடியோட நகை மறந்துகிட்டு, அழுக்கோட கேவலமா நாட்டத்தோட, அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட, அழுக்கு ட்ரெஸ்ஸோட அப்படியே கடந்த ஒரு மனுஷன் இவனோட கர்த்தர் இருக்கிறாராம். கர்த்தர் என்ன பண்றாருங்க? யோசேப்புக்கு என்ன இது காரணத்துக்கு கனவு கொடுத்து சொப்பனத்துக்கு பதில் எவனுமே சொல்லல. அவன் என்னமா அதுக்குதான் அவங்க 2 பேரும் வந்தான் முன்னாடியே. இவன் பானபத்திரக்காரன் யோசேப்பு பக்கத்துல போய் கர்த்தரை முன்னாடியே வச்சிருந்தாரு. எல்லாம் கவனிங்க, உன் வாழ்க்கையில வருகிற எல்லா நபருமே கர்த்தரை அனுமதிக்கிறதா. கையை தட்டு. இந்த வாழ்க்கையில இவன் நான் பார்த்துட்டே கூட சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தர் யார உன் வாழ்க்கையில கொண்டு வராதோ எல்லாமே அவர் அனுமதிக்கிறதா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயான்னு சொல்லாம எதை சொல்றாரு வாயை போடுறது பிடிக்காத. எத்தனை டைம் சொல்றது? அதுக்காக ஒரே பொழந்துடும். நடந்த சம்பவம் தெரியுங்களா? உடனே அவனை தீவிரமா வெளில வராங்க. தீவிரமா வந்த உடனே தாடி எடுத்து சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அப்படியே பக்காவா ராஜா கொண்டு நிக்கிறான். எப்படி நிக்கணும்? அவனை கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டின உடனே ராஜா என்ன சொல்றாரு? இப்ப பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் சொப்பனத்துக்கு கர்த்தர் அர்த்தம் கொடுக்கிறாரு. இப்ப என்ன? இப்ப ராஜா கேட்கிறாரு, நீங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் வந்துருக்காங்க, என்னுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற? 2 சொப்பனத்தையும் சொன்ன உடனே ராஜா, இதுக்கு வந்து அர்த்தம் நான் சொல்ல முடியாது, என் தேவன் தான் சொல்லணும் சொல்லிட்டு அங்க யாரோ வைக்கலாம் பாரு. எங்க போனாலும் நீ யார மட்டும் தான் உயர்த்தணும். உன்னை உயர்த்த சூழ்நிலை வரும்போது நான் அல்ல, அந்த வாழ்க்கையில எவ்வளவு போராடி காலம் வந்திருக்கிறியா? ஆமாங்க, நான் போராடி வந்திருக்கேன்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. ஆமா, இவ்வளவு போராட்டத்துக்கும் இவ்வளவு உயர்ந்து வந்ததுக்கு காரணம் என் இயேசு கிறிஸ்து தான். என்னதான் அவர் தூக்கி எடுத்து நான் சாதாரணமான இப்ப நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? யோசேப்பு சொல்றான், இந்த 7 பசு
இந்த 7 கதிர்கள் இது எல்லாமே ஒண்ணுதான். 2 கனவு ஒரே அர்த்தம் தான். என்ன நடக்க போகுது? 7 வருஷம் ஒரு செழிப்பான வருஷமாக எல்லாம் நல்ல விளைச்சல் ஏற்பட போகிறது. அதுக்கப்புறம் 7 வருஷம் பயங்கர பஞ்சம் வர போகுது. இதுதான் கர்த்தர் காட்டியிருக்கிறாரு. என்ன பண்ண முடியுங்க சொல்லிட்டு அமைதியா இருக்கான். உடனே பார்வோன் சொல்லுகிறாரு, கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால, கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால. வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 16வது வசனத்தை படிங்க. 16வது 41:14. 41:14 படிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். தெய்வம், என் தேவன் தான் உனக்கு மங்களகரமான உத்தரவு கொடுத்தாரு, நான் அல்ல. என்ன நம்பிக்கை இருக்காத. ஏன்னா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற ஒரு அவர் தான் சொல்லிட்டு ஆண்டவர் அங்க மகிமைப்படுத்தலாம் பாருங்க. இப்ப கர்த்தர் பாருங்க அவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்குது என்று தெரிஞ்சா கவனித்து பாருங்க. வசந்தத்தோட நீங்க பார்க்கும் பொழுது என்னங்க, எகிப்து தேசத்தை வந்து பார்த்துட்டு நீங்க பாருங்க. 40வது படிங்க. நான் 39 படிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, 38 கூட படிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஒரு பக்கம் அவனை கொள்ளு நினைச்சான், ஒரு பக்கம் அவனை தப்பு உடன்படலன்னு சொல்லி அவனை செத்தான் மரபன்னு சொல்லி ஜெயிலுக்கு போட்ட மத்தியில் அவன் வாழ்ந்தான். அடுத்தது என்னங்க, எல்லாரையும் மறக்கப்பட்ட நிலையில இருந்தான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அவனை போல ஒரு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனும் உண்டான்னு சொல்லி பார்வோன் வாயிலே சொல்ல வச்சுட்டாரு. கையை தட்டு அருமையான பிள்ளைகளே, உங்களை உயர்த்தவே உன்னை உயர்த்தபடிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன். எல்லா இடத்திலும் உனக்கு உயர்வு தான். வசனம் தொடர்ந்து படிக்க, சீக்கிரம் படிக்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். ஒரு கைதி, ஒரு எபிரேயன், ஒரு என்ன சொன்னா, ஒரு பரதேசி இன்னொரு தேசத்துல வந்திருக்கான். அவனை சொல்றான், பார்வோன்ற பேர் பட்டுதான் எனக்கு எல்லாமே நீதான், உனக்கு இங்க எல்லாருமே அடங்கி இருக்கணும், உனக்கு விரோதமா ஒருத்தனை கையை கிட்ட கூடாது, காலை கிட்ட கூடாது, ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையை யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால எகிப்துல அவனை பிரதம மந்திரியாக அவனை தூக்கி உயர்த்தி நிப்பாட்டி வைக்கிறாரு நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பஞ்சம் வருது, பயங்கர பஞ்சம். அவன் கனவு கண்டபடியே 7 வருஷம் பயங்கர செழிப்பானவெல்லாம் எடுத்து என்ன பண்றான், சேமிச்சு வைக்கிறான். அடுத்து பஞ்சம் வருது. எல்லா தேசத்துக்காரனும் எகிப்து தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செழிப்பா இருக்குன்னு சொல்லி வரானுங்க. அதுல அவனுடைய சகோதரர்கள் 70 பேர் வருகிறாங்க. அவனுடைய அண்ணன்லாம் காண வேண்டாம், கொலை பண்றதுக்கு திட்டம்லாம் பண்ணணும் பாருங்க. அங்க எகிப்துல ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாராம்பா. அவர் தான் ஞானமா சூப்பரா செயல்பட்டு இருக்காரா. அவர் தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அரிசி கோதுமெல்லாம் கொடுக்குறாரா, நீங்க வாங்கன்னு சொல்லி எகிப்துல இருக்கிற பிரதம மந்திரி அவன் பேர் அங்க மாற்றப்பட்டிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. அந்த யோசேப்பு பேர் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க தெரியாது. அண்ணன் தம்பின்னு தெரியாம எல்லாரும் வருவானுங்க. அந்த 70 பேர் வந்தாங்க. ஆனா கடைசியில அண்ணன் சொன்ன பிறகு சொல்லியிருக்கான், நீங்களா யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். கவனிங்க, யாராவது நமக்கு தீமையை பண்ணியிருந்தா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, சமயம் எப்படா வாய்க்குன்னு நினைச்சு கும்மி எடுத்துருவோம்ல. சமயம் எப்ப வாய்க்கும், உனக்கு இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் வரும்போது நம்ம எப்படி அவங்களை காலி பண்ணுவோமோ, கேவலப்படுத்துவோமோ. அப்படி இல்லைங்க, யோசேப்பு சகோதரனா வந்து நிற்கும் பொழுது அவனோட கட்டி பிடிச்சு அழுவுறான். சகோதரன் சொல்லல, நீ அதுக்கப்புறம் சகோதரன் தெரிஞ்ச பிறகு, சகோதரன்லாம் தெரிஞ்ச பிறகு வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். ஆதியாகமம் 41 45 7 8 45 7 8 படிச்சு பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சத்தினால் உங்களை உயிரை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். எப்ப கவனிங்க, நீங்களாம் வந்து என்ன தூக்கி போட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க மூலமா தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கா, நம்ம சந்ததியில தான் யார் பிறக்க போறா, யார் பிறக்க போறா, யாக்கோபுடைய சந்ததியில யார் பிறக்க போறா, இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அப்போ நீங்க வந்து நல்லா இருக்கணும், நம்ம சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கணும், நம்ம சந்ததி பஞ்சத்துல அழிஞ்சு விடக்கூடாதுதான் என்ன உங்க மூலமா இன்னும் நிறைய போராட்டங்கள் கொண்டு வந்து என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, பழி வாங்கவில்லை. நீ நினைச்ச சமயத்துல உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ என்ன வேணாலும் சொல்லி பழி வாங்குறதுக்கு பாப்ப, அவனை கஷ்டப்படுத்த பாப்ப, அவளை துக்கப்படுத்த பாப்ப, கண்ணீர் விட்டு அழ பாப்ப, என்ன வேணாலும் செய்வ.
ஆனா யோசேப்பிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், டைம் அடிச்சு அவமானப்படுத்த விரும்பல. எல்லாமே தேவன் எனக்கு செய்த காரியம். தேவன் அனுமதிக்கலன்னா இது நடந்திருக்காது. தேவன் அனுமதிச்சிருக்காரு. தீமையை நன்மையாக, தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. ஆமென். நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு சரஸ்வதி பாடுங்க. நடந்ததெல்லாம் எல்லா காரியமும் இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு 70 பேரை எகிப்து தேசத்துல நல்ல அழகான ஒரு செழிப்பான தேசத்துல அவங்களை தங்க வச்சிருந்தாரு. அவங்க 430 ஆண்டுகள் அங்கேயே இருந்தாங்க. யோசேப்பு செத்த பிறகு அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தாங்க. எபிரேயர்கள் அடிமையா வச்சிருந்தாங்க. அந்த பார்வோன் இல்லாத சில பார்வோன் வந்து அவங்க அடக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மோசையை கொண்டு கர்த்தர் அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அலையிலே சொல்லுங்க. எகிப்துக்கு போனவங்க தாங்க 430 ஆண்டுகள் கழிச்சு, 430 ஆண்டுகள் கழிச்சு கானான் தேசத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? செங்கடல் வழியாக, எரிகோ கோட்டை வழியாக, யோர்தான் வழியாக இன்னும் அநேக எதிரான ஜாதிகளை போர்க்கடிச்சு கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு? அது அந்நிய தேசமாச்சு. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய 70 பேர்கிட்ட தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றாரு, 70 பேர்கிட்ட சொல்றாரு, நீங்க நான் செத்து போன பிறகு என்ன வந்து நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது என்ற ஒரு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணி நம்ம சொந்த ஊருக்கு கொண்டு போய் அங்க போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. கையை தட்டு, கையை தட்டு. அதுக்கான பிள்ளைங்க தேவன் என்னை கொண்டு வந்ததுக்கு நம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. அதுக்காக அந்நிய தேசத்துல எலும்ப விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு பெட்டியில வச்சு அதை பராமரிச்சுக்கிட்டு வாங்க. 430 ஆண்டுகள் அந்த எலும்ப, யோசேப்புடைய எலும்ப பராமரிச்சுட்டு வந்தாங்க. யாருமா தூக்குனது? கானான் தேசத்துல இருந்து ஜனங்கள் எல்லாரும் என்னங்க கூட்டமா வெளியில வர்றார்கள். மோசே சொன்னாரு, அந்த பெட்டியை தூக்குனாரு. வசனத்தை படி கடைசியா சொல்லி முடிச்சிருந்தேன். யாத்திராகமம் 13வது அதிகாரத்துல 19 எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, யோசேப்பு மரிக்கும் நாளில் சொன்னபடியே, மரிக்கும் நாளில் சொன்னபடியே மோசே எகிப்து தேசத்தில் இருந்து புறப்படும் பொழுது அவனுடைய எலும்புகளையும் ஒரு பெட்டியில் எடுத்து வந்து கிளம்பினான். கையை தட்டி, கையை தட்டி. 430 ஆண்டுகள் கழித்து பிள்ளையே, 430 ஆண்டுகள் கழித்து ஒரு மனுஷன் சொன்னபடியாகவே மோசையை கொண்டு ஒரு பெட்டியில யோசேப்புடைய எலும்ப வச்சுட்டு சொந்த தேசமையை கானானுக்கு கொண்டு போகிறாங்க. யாரு கொண்டு போவோம்? ஆமா, அவன் எப்பயோ வாழ்ந்தான், என் செத்தான், என் போனான்ற நன்றி மறக்கிற, 2 தலைமுறையிலே நன்றி மறக்கிற சொந்தத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, தாத்தா பாட்டனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. இங்க மரியாதையே கிடையாது. அவங்களும் எப்படி வாழ்ந்தாங்க, அடுத்த சந்ததியில உருவாக்கி வந்தாங்க, மரியாதை கிடையாது. நீ கூட என் புள்ள சொன்னா, அவர் என்ன சொன்னா தெரியுமாட்டு? தாத்தா அவனுக்கு சொல்லக்கூடாது மரியாதை. அவங்க அடுத்த சந்ததியில உருவாக்கி வருகிறாங்க. 430 ஆண்டுகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்புடைய எலும்பை மறக்கவில்லை. மோசே ஊருக்குள்ள வெளில போகும்போது யோசேப்புடைய அவன் சொன்னபடியே அந்த எலும்பை எடுத்துக்கிட்டு பெட்டியில வச்சு தூக்கிட்டு போறானுங்க. யாரும் தூக்கிட்டு போவா? ஒண்ணு கூட எகிப்துல இருக்க கூடாது. என் சொந்த தேசம், கர்த்தர் சுதந்திரமா கொடுத்த தேசத்துலதான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி கொண்டு போனார்கள். கரங்களை தட்டி சொல்ல சொல்ல பண்ணுங்க. யோசேப்புட்ட இருந்த ஆண்டவரே, நீ இருந்து நல்ல குணங்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ கூட இருந்து ஆண்டவரே அவனை எல்லாவற்றையும் தப்பிக்க உயர்த்துறது போல தேவனை என்னையும் பிள்ளைகளை உயர்த்துக்கப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியுமா? வேகமா வரணும், சீக்கிரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க. நன்றி ஆண்டவரே. யோசேப்பை குறித்து கர்த்தரோட கூட பேசிருக்கிறீங்க. ஆதியாகமத்துல 37 இருந்து 50 முடிய வீட்டுல போய் படிக்கணும். ஜெபம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஒரு வாழை பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க பெரியவங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை தீமையெல்லாம் வந்ததோ அந்த தீமைகளுக்கு தக்க நிச்சயமாக அது நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிற கரங்களை வலதுகத்தை ஆண்டு பேரை உயர்த்துங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டு என்னோட பேசினா, நான் படிக்கும் போது இது என் பிள்ளைகளுக்கு சொல்லுன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை அந்த மெசேஜ
இந்த தீமையை பர்டிகுலரா அந்த வார்த்தை தீமையை நன்மையாக முடிய இந்த வார்த்தையை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா பாஸ்டர் வந்து மெசேஜ் அவங்க கொடுப்பா எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை திடீர்னு ஆக்சிடென்ட் சமைக்க போயிட்டேன். ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு நீங்க செய்கின்ற அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் செவிமடுத்து இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தீமை வந்தாலும் கூட அந்த காரியத்தை நிச்சயமான அந்த வருடத்துக்குள்ளதாக நன்மையாக முடிய பண்ணுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். யோசேப்போட கூட இருந்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார் இல்லையா? நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கை சின்ன சின்ன காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவர் நன்மை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒருவரும் சிறப்பிடாத ஒளியில வாசம் செய்கிற அன்பு தகப்பனே, இந்த ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட ஆண்டவரே ஊழியக்கார தாசனோடு நீங்க இடைப்பட்டீங்களே அப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் வருகின்ற ஒவ்வொரு தீமையான காரியங்களுக்கும் என் தேவன் நன்மையாக முடியப்படுகிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சொந்த சகோதரன் பகைக்கப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையை ஆண்டவரே எல்லாரும் மறந்தவரே ஆண்டவரே நினைத்து அப்பா தலையை உயர்த்தி வந்தீர் ஆண்டவரே. அந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவர் அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எல்லாரும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில, எல்லா தீமைகள் சூழ்ந்து வந்த சூழ்நிலை ஆண்டவரே நினைவாதபடி உண்மத்தமாய் காரியங்களை அப்பா நன்மையாய் முடியப்படுவது தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயமாய் காரியங்களை முடிய பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக விசுவாச பிள்ளைகள் ஒரு காலம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா ஜெயமாய் ஜெயமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எனக்காய் பேசினார் என்று சொல்லி தைரியமாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு சரியான பஸ் கிடைக்க உதவி செய்யுங்க. வாகனத்தில் வந்த பிள்ளைகள் சரியான வீடு போய் சேர இந்த பிரச்சனை நாளை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா வறுமை எல்லா தர்ப்பணங்களை கொண்டு வருகிற எல்லா பொருளாதார சாத்தனை இப்பதை நிறுவனமாக மாற்றுவதை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரே பலகரமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருக்கு பலத்தை இடைக்கட்டுவீராக ராஜா. ஊழியம் செய்கின்றனர் நாங்களும் பரிசுத்த ஜீவியம் செய்த ஆண்டவரே ஊழியத்தை நிறைவேற குடும்பமாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்மை செய்யுங்க. இந்த வார்த்தை நடத்தப்படும் ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமைக்கும் விலைக்கு ஆண்டவரே நன்மையாய் முடிசூட்ட பண்ணிடுங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்ந்த பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை கலவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியமான ஐக்கியமும் அனைவரோடு கூட இருப்பதாக. நல்லா கவனிக்க. ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன். எகிப்து தேசம் இஸ்ரவேலருக்கு சொந்தம் கிடையாது. அங்க யோசேப்பு மரிக்கிறாரு, அங்க புதைக்கிறாங்க, எலும்பு இருக்குது. ஆனா சொல்றாரு, நீங்களாம் புறப்படும் பொழுது என் எலும்பை எடுத்துட்டு போய் நம்ம தேசத்துல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதே மாதிரியே இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. நாம செத்து இங்க அடக்கம் பண்ணப்பட போறோம். ஆனா நமக்கு எப்ப இயேசு கிறிஸ்து வராரோ அப்ப இந்த பூமியில நம்முடைய எழுப்பும் இந்த மண்ணையும் கர்த்தர் எழுப்பி விட்டு என்ன பண்ண போறாரு? மகிமையாக்கி நம்மளை காணாத தேசம் மாதிரி பரலோகத்துல கொண்டு சேர்க்க போறாரு. இந்த உலகத்துல ஒரு ஆண்டு கூட உலகத்துல இருக்க மாட்டோம். இந்த உலகம் நமக்கு சுதந்திரம் கிடையாது. நமக்கு பரலோகம் தான். அதுல